ஃபர்ஸ்ட் நியூஸ் சந்திரயான் 3 அப்படின்றத பத்தி ஒரு எடிட்டோரியல் கொடுத்துருக்காங்க. அதுல இந்த சந்திரயான் 1, 2, 3 இதெல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்ற ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்மளோட பிளான் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சின்ன அரேஞ்ச் வச்சுக்கோம். சந்திரயான் 1 எந்த வருஷம் லான்ச் பண்ணோம்? 2008. யார் அதோட ஹெட்டா இருந்தது? ப்ராஜெக்ட் டைரக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. மயில்சாமி அண்ணாதுரை இப்ப நியூஸ்ல இருக்காரு. என்னங்க, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு ரிஃபார்ம் ஆர் ரிவிஷன் அப்படிங்க ரிவைஸ் பண்றதுக்கான டீமோட ஹெட்டா இருக்காரு. டெக்ஸ்ட் புக் ரிவைஸ் கமிட்டியோட ஹெட். பாடநூல் கழகத்தை, அதாவது பாடநூல் திட்டத்தை வந்து மாற்றி அமைக்கிற குழுவுடைய தலைவரா இருக்காரு. இந்த சந்திரயான் 1ல நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இந்த பூமியில இருந்து சந்திரனுக்கு ஒரு என்ன ஆர்பிட்டர் லான்ச் பண்ணோம். ஆர்பிட்டர் அப்படிங்கிறது என்ன? இங்க இருந்து லான்ச் பண்ண சந்திரயான் அங்க போயிட்டு அதோட ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட் சுத்துவட்ட பாதையில நிலைநிறுத்தணும். அது அந்த சந்திரனை சுத்தி வந்து அதுல இருந்து நிறைய இமேஜஸ் கிளிக் பண்ணி நமக்கு கொடுத்துச்சு. அந்த இமேஜஸ் வச்சு நம்ம என்ன பண்ணோம்? நிலவோட லூனார் சர்ஃபேஸ்ல வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணோம். The world first mission என்னங்க assured water molecule in lunar surface அப்படின்னா சந்திரயான் 1. உலகில முதலா ஒரு திட்டத்தின் மூலமா நிலாவில வந்து தண்ணி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சது சந்திரயான் 1. சந்திரயான் 2 எப்ப லான்ச் பண்ணோம்? 2019. அப்ப நம்ம என்ன பிளான் பண்ணோம்? இந்த சந்திரயான் பூமியில இருந்து நிலாவுக்கு போயிட்டு ஆர்பிட்டர் ஒண்ணு சுத்தம், அதோட இல்லாம லேண்டர் அப்படின்னு தரையிறங்கிறதுக்கான பிளான் பண்ணோம். அந்த லேண்டருக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்க? லேண்டர் விக்ரம் அப்படின்னும், அதுக்கு ஒரு ரோவர் அதுக்குள்ள வச்சிருந்தாங்க. அந்த ரோவர் அப்படின்றத பிரக்யான் அப்படின்னும் அதுக்கு பேர் வச்சிருந்தாங்க. இந்த லேண்டரும் ரோவரும் அங்க தரையில இறங்கி ஆய்வு நடத்தும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க ஒரு பெரிய விஷயம் என்ன நடந்துருச்சு? லேண்டர் சக்சஸ்ஃபுல்லா இறங்க முடியல, ஆர்பிட்டர் மட்டும்தான் சக்சஸ்ஃபுல். ஆர்பிட்டர் பூமி நிலவை வந்து சுத்திட்டு இருக்கு. ஆர்பிட்டர்லாம் புரியுதா? ஒரு குறிப்பிட்ட சுற்றுவட்ட பகுதியில நிலாவை ஒரு உயரத்துல இருந்து சுத்திட்டு இருக்கிறதுக்கு பேரு ஆர்பிட்டர். இப்போ சந்திரயான் 2 வந்து பார்ஷியலி சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்றோம். சந்திரயான் 3 அடுத்து என்ன பண்ணோம்? 2023 லான்ச் பண்ணிருப்போமா? எந்த தேதி? ஜூலை மாசம் 23 லான்ச் பண்ணிருக்கோம். ஆகஸ்ட் மாசம் 23ஆம் தேதி என்ன ஆயிடுச்சுங்க? அது இப்ப தரையிறங்கிருச்சு. ஓகேவா? அப்போ இந்த சந்திரயான் 2ஓட ப்ராஜெக்ட் டைரக்டரா யாருங்க இருந்தது? அங்க நான் நேம் சொன்னோம்ல, அண்ணாதுரை, மயில்சாமி அண்ணாதுரை மாதிரி. இங்க இதோட ஹெட்டா இருந்தவங்க அனிதா கருப்பையா. சரிங்களா? அனிதா கருப்பையா தான் ப்ராஜெக்ட் 2ல அதோட டைரக்டரா இருந்தவங்க. இந்த சந்திரயான் 3ல சொல்லுங்க. சிவன். என்னங்க? சிவன். நான் சொல்றேங்க, அது அவர் நீங்க சொல்றது வந்து ஒட்டுமொத்தமா இஸ்ரோவோட ஹெட் சொல்றீங்க. ஓகேங்களா? நீங்க இஸ்ரோவோட சேர்மன், இஸ்ரோவோட ஹெட் அப்படின்னு சொல்றேன். நான் சொல்றது இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டுக்கான ஹெட். சந்திரயான் 1ல சொன்ன என்னங்க? சுவாமிநாதன். இல்லங்க, வீரமுத்துவேல். வீரமுத்துவேல் அப்படின்றவர் தான் விழுப்புரத்துக்காரரு. இந்த ப்ராஜெக்ட் 3 அதாவது சந்திரயான் 3ஓட ஹெட்டா இருந்திருப்பாரு. அந்த சந்திரயான் 3ல நம்ம என்ன பண்ணிட்டோம்? பூமியில இருந்து ஒரு ஆர்பிட்டர், அந்த மாதிரி ஆர்பிட்டர் அனுப்பல, வெறும் லேண்டர் மட்டும்தான் அனுப்பணும். அந்த லேண்டருக்கு வழக்கம் போல பழைய பேர் தான், 2ல வச்ச பேர் தான். லேண்டரோட நேம் விக்ரம், ரோவரோட நேம் பிரக்யான், த சேம் நேம் என்ன பண்றாங்க அப்படியே லான்ச் பண்ணியிருக்கோம். அது சக்சஸ்ஃபுல்லா போய் இறங்கிருச்சு. சந்திரயான் 3 திட்டம் அந்த நம்மளோட மிஷன் போயிட்டு இறங்கி இருக்கும் நிலவுல, அதோட சவுத் போலுக்கு பக்கத்துல தரையிறங்கி இருக்கும். அதனால நம்ம என்ன சொன்னாங்க? The world first country landed in south pole of the lunar அப்படின்னு சொன்னாங்க. நிலவோட நிலப்பரப்புல தென்முனை பகுதிக்கு கிட்ட போய் தரையிறங்கின முதல் நாடு அப்படின்னு இந்தியாவை சொன்னாங்க. தரையிறங்கின பகுதிக்கு என்ன பெயர் வச்சார் பிரதமர்? சிவசக்தி அப்படின்னு பேர் வச்சார். பெண்களுடைய சக்தியை பிரதிபலிக்கும் விதமா நம்ம நிலவுல கால் பதிச்சது அந்த மிஷன், நம்மளுடைய விக்ரம் லேண்டர் இறங்கினதை சக்சஸ்ஃபுல்லா செலிப்ரேட் பண்றதுக்காக அந்த நேம் வச்சு சொல்லியிருப்பாங்க. அடுத்து சந்திரயான் 4 பிளான்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. சந்திரயான் 4 யாரோட பண்ண போறாங்க? 2028ல அதை பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவும் ஜப்பானும் அதை சேர்ந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2028ல என்ன பண்றதா பிளான்?
லூனார் சர்ஃபேஸ்ல போய் முன்னாடி ஆராய்ச்சி மட்டும் தான் பண்ணணும். தரை இறங்கணும், லேண்டர் ரோவர் இறங்கணும், போய் சுத்தி பார்த்தோம், போட்டோ எடுத்தோம். ஓகேவா? இந்த மாதிரி என்ன பண்ண போறோம், நம்ம சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ண போறோம். நிலாவில இருந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பூமிக்கு கொண்டு வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கான முயற்சியில் இறங்க போறோம். அதுக்காக நம்ம யாரோட டைப் போட்டிருக்கோம், ஜப்பானோட டைப் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஜப்பானோட ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஜாக்சான்னு சொல்லுவாங்க, JAXA அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவுக்கு இஸ்ரோன்னு சொல்ற மாதிரி. அந்த மாதிரி சில நாடுகளுடைய ஆய்வு மையங்களை பாக்குறீங்க அப்படின்னா அந்த நேம வந்து ஒரு முறை சொல்லி பார்த்துக்கோங்க. மேக்ஸ் ஃபாலோயிங்கோ இல்ல எக்ஸ்பென்ஷனோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் மாதிரி ஜாக்சானா என்ன, நாசானா என்ன, ரோஸ்காமஸ்னா என்ன, யூரோப்பியன் யூனியனோட பேர் என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு முறை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க, தேவைப்படும். நெக்ஸ்ட், இது ஒரு முக்கியமான மசோதா. இதுல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம், நிரந்தர பதவி நீக்கம் கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த யார் சொல்றாங்க, பார்லிமெண்டரி ஜாயிண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்றாங்க. PJC அப்படின்னு சொல்றாங்களா, நாடாளுமன்ற கூட்டுக்குழு. இப்ப இந்த கூட்டுக்குழு அப்படின்றது எப்பொழுது அமைப்பாங்க அப்படின்னு பாருங்க, ஏதாவது ஒரு புது விஷயத்த கிரியேட் பண்ண போறோம். அந்த விஷயம் சரிதானா, ஆளுங்கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்களுடைய வாதங்களை எல்லாம் கேட்டு இதை வந்து பார்லிமெண்ட்டுக்கே மறுபடியும் சப்மிட் பண்ற அந்த குழு, அதை வந்து பாராளுமன்ற கூட்டுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டுக்குழுன்ற வார்த்தைக்கு ஜாயிண்ட் கமிட்டி அப்படின்ற வார்த்தையில என்னெல்லாம் உள்ளடங்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லா கட்சியில இருந்தும் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் உள்ள இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, இந்த JPC. ஓகேங்களா? பார்லிமெண்டரி ஜாயிண்ட் கமிட்டி, தமிழ்ல எப்படி பாராளுமன்ற கூட்டுக்குழு எழுதுவாங்க, இங்கிலீஷ்ல ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக சார் போடுறாங்க, ஒரு மசோதாவை பார்லிமெண்ட்ல இந்த அரசு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. பதவியில இருந்து நீக்க வேண்டும். எதுக்காக, 30 நாட்கள் ஒருவர் சிறையில் இருக்காரு. யாருங்க அவரு, பிரதமர், மத்திய அமைச்சர், மாநில முதல்வர்கள், மாநில அமைச்சர்கள் ஆகியோர் கடுமையான குற்றத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 30 நாளைக்கு மேல சிறையில இருந்துட்டாங்க, அவங்களால அவங்க ஜாமீன் வாங்க முடியல அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பதவி என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா கடுமையான தொடர்ந்து 30 நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களை நிரந்தரமாக பதவியில இருந்து நீக்காம நீதிமன்ற வழக்கில் இதுல அவங்க சொல்லியிருக்க சொல்யூஷன், நிரந்தரமா நீக்கணும்னு மசோதா கொடுத்திருப்பாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுங்க, இது அப்படி வேணா அவங்கள நீதிமன்றத்துல நின்று பின் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஏத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சஜஷனை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. விஷயம் புரியுங்களா? கவர்மெண்டோட பிளான் என்ன, அவன் ஒரு 30 நாள் ஜெயில இருந்துட்டான என்ன பண்ணணும், ஒட்டுமொத்தமா அவன் இது வரைக்கும் இதுக்கப்புறம் பதவியில வராத அளவுக்கு நிரந்தரமாக, அதாங்க நிரந்தர பதவி நீக்கம் கூடாது. அவங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டு நீதிமன்ற வழக்கின் முடிவு வெளியாகும் வரை அவர்களை தற்காலிகமாகவே பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று 130வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மசோதாவை ஆராயும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரைத்துள்ளது. அப்ப இதை நீங்க எங்க வச்சுக்கணும் பிரிலிம்ஸ்க்கு அப்படின்னா, 130th அமெண்ட்மெண்ட் பில். இது அமெண்ட்மெண்டா மாறிச்சுன்னா என்ன நம்பர்ன்றத நமக்கு இந்த செஷன் தெரிஞ்சிடும். இந்த அடுத்த வாரத்துக்கு அப்புறம் கூட போற மான்சூன் செஷன்ல நமக்கு எல்லாத்தையும் டீடைலா பாத்துக்கலாம், எந்தெந்த சட்டம் நிறைவேறுது நிறைவேறல அப்படின்றத பாத்துக்க போறோம். அப்படி இல்லாத பட்சத்துல 130th பில் அதை பத்தி எதை பத்தி சொல்லுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீகிரிமினலைசேஷன் இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க மைன்ஸ் படிக்கும்போது பார்ட்டியில இந்த சாப்டர் படிப்பீங்க, குரூப் 1 மைன்ஸ் எல்லாம் படிக்கும்போது. டீகிரிமினலைசேஷன் இன் பாலிடிக்ஸ், கிரிமினலைசேஷன் இன் பாலிடிக்ஸ்னா என்ன, அரசியலில் குற்றவாளிகள் மயமாதல் அப்படின்னு சொல்றது. இங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற அயோக்கிய பையன் கூட நீங்க எங்க இருக்கிறான், கிட்டத்தட்ட ஏதோ ஒரு கட்சியில சேர்ந்து நான் வந்து பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிறான். அப்ப என்ன பண்ணணும், அந்த கிரிமினல்ஸ் எல்லாம் பாலிடிக்ஸ் விட்டு வெளியே அப்புறப்படுத்தணும். அப்ப அதுக்கு பேர் என்ன, டீகிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அரசியல்வாதிகள்ல இருக்கிற சில தவறான நபர்களை வெளியனுப்புறது அப்படின்றது என்ன பண்ணணும், அவங்க எங்கேயாவது ஒரு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்கள அந்த பதவியில இருந்து நீக்கிறது. இல்ல ஜெயிலுக்கு போயிடுறாங்க, 30 நாளைக்கு மேல அவங்களால ஜாமீன் வாங்க முடியல அப்படின்னா அவங்க என்ன பண்றது, இமீடியட்டா பதவி விட்டு நீக்கிறது அப்படின்ற மசோதாவை பத்தி பேசியிருக்கிறாங்க. 31வது நாள் அவர்களை தானாக பதவியில இருந்து நீக்க மசோதா வழியமைக்கின்றது. கடந்த ஆண்டு மக்களவை அறிமுகம் செய்யப்பட்ட இந்த மசோதாவை ஆராய பாஜக MP அபராஜித சாரங்கி தலைமையில் 31 பேர் கொண்ட கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. அப்படியே ஸ்டேட்மெண்டா இருக்கலாம், 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதா என்பது அரசியல்வாதிகளை இவ்வாறு தண்டிக்கிறதுக்கு, இதை ஆராய்வதற்காக பாராளுமன்ற கூட்டுக்குழு இவர் தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு ஸ்டேட்மெண்டா கொஸ்டின் கேட்கும் போது கரெக்டா பாத்துக்கணும். ஓகேங்களா? இது கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், நேஷனல் லெவல்ல டிஸ்கஷன் ஆயிட்டு இருக்கு, பாத்துக்கோங்க. அடுத்து, பிரம்மபுத்திரா நதியில் சீனாவுடைய ஒரு பெரும் அணை. இது வந்து என்ன அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஜியோகிராபி போர்ஷன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்க, இந்த இடத்துல ஜம்மு காஷ்மீர் இப்படி மேல இருக்கிற இடத்துல இங்க இந்த திபெத்தியன் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அதை சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல இருந்து இங்க திபெத்தியன் பிளாட்டியூல
சாங்போ அப்படின்னு ஒரு ரிவர் வந்து உற்பத்தி ஆகுது. அது டி சைலண்ட் சாங்போ ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது என்ன ஆகுதுங்க, இப்படியே பொறுமையா ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. அங்க ஒன்றும் பெரிய தண்ணி இதெல்லாம் இல்லை, அப்படியே ஒரு நார்மலா ஒரு சின்ன குட்டி ரிவர் மாதிரி போயிட்டு இருக்கு. இங்க நார்த் ஈஸ்ட்ல அருணாச்சல பிரதேசத்துக்குள்ள என்டர் ஆகும் போது இது ரொம்ப பெரிய ஆக்ரோஷமான ரிவரா மாறுது. இந்தியாவுக்குள்ள அதோட பேர் என்ன, பிரம்மபுத்திரா அப்படின்னு பேர் வருது. அப்ப இந்த நதியில என்ன பண்றாங்க, சைனா இங்க வச்சு ஒரு குறுக்காட்டு ஒரு அணையை கட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அணையை கட்டிட்டா என்ன ஆகும், இந்த பக்கம் இருக்கிற நிலப்பகுதி வறண்டு போறதுக்கான வாய்ப்பு. ஓகேங்களா, நம்ம ஊர் பக்கம் ரொம்ப பெரிய ஆறுலாம் இருக்காது, சும்மா ஒரு காவா மாதிரி இருக்கும். அந்த காவால ஏரி தண்ணி திறந்து விட்டாலே நம்ம பகுதி எல்லா கிணத்துக்கும் தண்ணி வந்துடும். ஓகேங்களா, அந்த தண்ணி எல்லாம் ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜ், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும். அப்ப இங்க ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கு, அந்த ரிவரோட ஃப்ளோவை கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், ஒட்டுமொத்தமா பெரிய பிரச்சனை ஏற்படும். இப்ப இது ஜாகிரபிக்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத இந்த ஆர்டிகல்ல பேசுறாங்க. முக்கியமாக உலகில் சுவராக கருதப்படும் திபெத்திய பீடபூமியானது அதன் கீழே உள்ள டெக்டானிக் தகடுகளால் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுகிறது. நம்ம படிச்சிருக்கிறோம். இங்க இருக்கிற இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட்டும் இங்க இருக்கிற யூரேஷியன் பிளேட் அப்படின்னு சொல்றது ரஷ்யன் பிளேட்டும் ரெண்டும் சேர்ந்து கொலைடாய் தான் என்ன ஆயிருக்கு, நமக்கு ஹிமாலயாஸ் அப்படிங்கிற மடிப்பு மலைகள் உருவாயிருக்கு. இப்போ இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட்டும் யூரேஷியன் பிளேட்டும் ரெண்டு கொலைடாகி தான் இந்த டெக்டானிக் பிளேட்டோட மூவ்மெண்டால ஹிமாலயாஸ் உருவாயிருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்ப இந்த பிளேட் என்ன ஆயிட்டு இருக்கு, இன்னுமே சம் மூவ்மெண்ட்ஸ்ல தான் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப நிறைய நிலநடுக்கம் ஏற்படுதான். அப்போ இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கிற ஒரு பிளேட், இந்த பக்கமும் ரெண்டு பிளேட் மோதிக்கிட்டு இருக்கிற இடத்துல இங்க நான் என்ன பண்றேன், திடீர்னு இவ்வளவு பெரிய ஏரியால தண்ணியை சேர்த்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் மேட்டூர் டேம் இருக்கு அப்படின்னா, அந்த மேட்டூர் டேமுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியாவில் கிட்டத்தட்ட 90 TMCன்னு சொல்லுவாங்க, ட்ரில்லியன் மீட்டர் கியூபிக் அப்படின்னு சொல்ற ஒரு தண்ணி. இமேஜினே பண்ண முடியாது, கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்தையும் அதுக்குள்ள மூழ்கடிச்சிட முடியும், அவ்வளவு தண்ணி இருக்கு. அப்ப அந்த தண்ணி என்ன ஆகுது, இந்த இடத்துல கான்ஸ்டன்டா நின்றுட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா, நம்ம தோட்டல ஒரு படத்தை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த கை வலிக்கும், லைட்டா அசைஞ்சு கொடுப்போம்ல, அந்த மாதிரி கான்டினென்ட் சின்ன மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா நீங்க பெரிய பேரழிவுகள் ஏற்படும். இப்ப அப்படியே ஹெட்டிங் பாருங்க, பிரம்மபுத்திரா நதியில் சீனா மற்றும் பெருமனை பாதுகாப்பு குறித்து புவியியலாளர்கள் அச்சம் கவலை அப்படின்னு சொல்றானா. அப்ப என்ன பிரச்சனை புரியுதுங்களா, அவன் சொல்றது என்ன ஒரே காரணம்னா, நான் வந்து எலக்ட்ரிசிட்டி மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன், தண்ணி அப்படியே திறந்து விட்டுருவோம், எனக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு வெளியே ஒரு வேஷம் போடுறான். ஆனா அவனுக்கு வேற நோக்கம் இருக்கு. இந்த ஏரியா முழுக்க, இந்தியாவுடைய நார்த் ஈஸ்ட் ரீஜன் முழுக்க அந்த பிரம்மபுத்திரா ரிவரோட தான் ரொம்ப பெரிய பயன் நடந்துட்டு இருக்கு. அதை கிராஸ் பண்ணோம்னா இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதுக்கும் அவனுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமாவே ஜாகிரபிக் புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது வந்து பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு நியூஸ்ல நமக்கு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்துக்கோங்க. ஒண்ணு, எப்படி கொஸ்டின் ஆரம்பிக்கும், இந்த பிரம்மபுத்திரா நதி எங்க உற்பத்தி ஆகுது, ஸ்டேட்மெண்டா திபெத்தியன் பிளாட்ல தீவிரபூமியில இந்தியாவுக்கு மேல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு பக்கத்து அந்த பக்கமாக உற்பத்தி ஆகும். எந்த இடத்துல இந்தியாவுக்குள்ள நுழையுது, அருணாச்சல பிரதேசத்துல. பங்களாதேஷுக்குள்ள எங்க நுழையும், பங்களாதேஷுக்குள்ள பிரம்மபுத்திரா நதியுடைய பெயர் என்ன, ஓகேங்களா. இந்தியாவுக்கு பிரம்மபுத்திரா நதியில குறுக்க ஏதாவது அணைகள் கட்டப்பட்டிருக்குதா, இப்ப எந்த நாடு பிரம்மபுத்திரா நதிக்கு குறுல அணை கட்டுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அப்ப ஜாகிரபியில உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு ஜாகிரபிக்கல் லேண்ட்மார்க் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ இந்த நியூஸை நீங்க பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இவ்வளவுதான் கொஸ்டின் எதிர்பார்க்கணும். இந்த அணை கட்டுறதுனால பெரிய இம்பாக்ட் வரும், பூமியில கடந்து வந்து ரெண்டு தட்டும் இடிச்சுக்கும் மோதிக்கும், இதெல்லாம் வந்து நம்ம புரிதலுக்காக சொன்னது. கொஸ்டின் என்ன எதிர்பார்க்கலாம், அப்ப இது ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூவா இருக்கு. பிரம்மபுத்திரா ரிவர் பத்தி நீங்க கொஸ்டின்ஸ் பாருங்க. கங்கா பிரம்மபுத்திரா அதோட துணை நதிகள் எத்தனை முறை கொஸ்டின் கேட்டிருக்கான் பாருங்க. ட்ரிபியூட்ரிஸ் சொல்லி படிப்பீங்க, வலதுபுற துணை நதிகள் இடதுபுற துணை நதிகள் அப்படின்னு சொல்லி, ரைட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ் லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ்னு நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பிரம்மபுத்திராவோட ட்ரிபியூட்ரிஸ் பார்த்துக்கணும், எதெல்லாம் அதனுடைய துணை நதிகள் நமக்கு தெரியணும். கேஞ்சஸோட துணை நதிகள் பார்த்து வச்சுக்கணும். அந்த மாதிரி இந்தியாவுடைய முக்கியமான நதிகள் ஒரு 5-6 நதிகள் தான் இருக்கும், கீழே காவேரி, மேலே கோதாவரி, பிரம்மபுத்திரா, கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த நதிகளுடைய துணை நதிகளோட சேர்த்து மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் கட்டாயமா கிடைக்கும். ஓகே, இந்த கொஸ்டினை இந்த நியூஸ் நீங்க அப்படிதான் பார்க்கணும். அடுத்து ஞானபீட விருது, நம்ம இதை சில டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், விருது அறிவிக்கப்பட்ட போதே சொல்லிட்டோம். ஞானபீட விருது அப்படின்றது இந்த வருஷம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு, 60வது ஞானபீட விருது 2025க்கு தமிழ்நாட்டை சேர்ந்த வைரமுத்து அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அப்படி இந்த ஞானபீட விருது இந்த வருஷத்துக்கு அப்படியே விட்டுட்டோம்ல. இங்க இன்னொரு நியூஸ் என்ன பேசுறாங்க, சாகித்ய அகாடமி விருது பத்தி பேசுறாங்க. 22 மொழிகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 22 மொழிகளும் எத்தனையாவது அட்டவணையில இருக்கு, 8th ஷெட்யூலுக்குள்ள இருக்கு. அது மட்டும் தான் கொடுக்குறாங்களா சாகித்ய அகாடமி விருது? 22 மொழிகளோட சேர்த்து +2 இங்கிலீஷும் ராஜஸ்தானியும் சேர்த்து 24 மொழிகளுக்கு கொடுப்பாங்க. இதே
கொஞ்சம் தமிழ்ல எப்ப சாகித்ய அகாடமி கொடுக்குறாங்க அப்படின்றத பாத்துக்கணும். டிபிசி புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அப்படின்னு நமக்கு சிலபஸ்ல ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான். நம்ம சிலபஸ்ல இருக்குல்ல, பாத்துருக்கீங்களா? அப்ப புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல அவன் இது வரைக்கும் ஒரு 50 கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்னா 30 கொஸ்டினுக்கு மேல சாகித்ய அகாடமி தான் கேட்டிருக்கான். ஒரு 20 கொஸ்டின் தான் அப்படி வெளியே ரொம்ப ஃபெமிலியர் பர்சன்ஸோட புக்ஸ் அப்படின்னு சொல்லி போவோம். அப்ப சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்க, போன வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு அரேஞ்ச்மெண்ட் உங்க நோட்ல இருக்கணும். எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி அதை செக் பண்ணிட்டு போனீங்கன்னா கட்டாயம் ஒரு கொஸ்டின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதே அப்படி பாத்துக்கங்க. அடுத்து அந்நிய செலாவணி. அந்நிய செலாவணி அப்படின்னா என்ன நம்ம பார்த்திருக்கோம், ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம். எக்கனாமியில உங்களுக்கு ஒரு தனி டாபிக்கா நீங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பத்தி படிக்கும் போது மானிட்டரி பாலிசிஸ் படிக்கிற இடத்துல இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அப்படின்றத படிப்பீங்க. இப்ப என்ன சார் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா ஆர்பிஐ கையில இருந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன்? நிறைய மேற்காசிய போர் அப்படின்னு சொல்ற அந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர், அந்த போர் காலத்துல ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகள், அதுக்காக பிரெண்ட் குருடாயில நிறைய வெளிநாடுகள்ல இருந்து வாங்குறதுக்கு இந்திய அரசு ஸ்பெண்ட் பண்ண தொகை அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல டாலர்ஸ் கவர்மெண்ட் கையில இருக்கிற இருப்பை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா போச்சு. அப்ப என்ன ஆயிடுது, கையில இருக்கிற இருப்பு குறையுது அப்படின்னா நம்ம இன்னும் எவ்வளவு நாளுக்கு அதை வச்சு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தான் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் போர்காஸ்ட் இருக்கும் கவர்மெண்ட்டை. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஒரு புது திட்டத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்துறாங்க. என்ன சார் பண்ண முடியும், ரொம்ப சிம்பிள், என்ஆர்ஐஸ்ன்னு சொல்லி உலகம் முழுக்க நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட எல்லாம் ஏதாவது ஒரு சேமிப்பு திட்டங்கள்னு கொண்டு போய் கொடுப்போம். அவங்களாம் என்ன பண்ணுவான், டாலர்ஸ் தான் அந்த அக்கௌண்ட்ல போட்டு சேமிக்க தொடங்குவான். அப்ப என்ன ஆயிரும், நம்ம பணத்துக்கு நம்ம ஊருக்குள்ள பணம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, இதுக்குள்ள கொஞ்சம் பேசியிருப்பாங்க. பொதுத்துறை வங்கிகள் மூலமாகவோ அல்லது சில வங்கிகள் மூலமாகவோ எப்படி நாம இந்த பணத்தை அந்த டாலர்ஸை உள்ள கொண்டு வர்றதுக்கு வழிகள் இருக்கு அப்படின்றத பத்தி பேசியிருப்பாங்க. ரெண்டு முக்கியமான ஒரு ஃபேக்ட் இருக்குள்ள, அதனாலதான் அந்த நியூஸ் எடுத்தேன். குஜராத்ல சர்வதேச நிதி சேவைகள் மையம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னங்கது, IFSC அப்படின்னு சொல்றாங்களா? அந்த இடத்துல இருக்கிறது, அந்த குஜராத்ல இருக்கிற அந்த கிஃப்ட் சிட்டிக்குள்ள என்னங்க இருக்கு, ஃபின்டெக் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபின்டெக் சிட்டி அது எங்க இருக்கும் அப்படின்னா கிஃப்ட் சிட்டிக்குள்ள இருக்கும். அந்த ஃபின்டெக் சிட்டிக்குள்ள இந்த சர்வதேச நிதி சேவைகள் மையம், இன்டர்நேஷனல் பினான்சியல் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு, இன்டர்நேஷனல் பினான்சியல் சர்வீசஸ் சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்கு. ஓகேங்களா, அந்த ஃபின்டெக் டவருக்குள்ள, அந்த ஃபின்டெக் சிட்டிக்குள்ள அந்த இடத்துல இருந்து நிதியமைச்சர் இதை பேசுறாங்க. அப்ப இது வந்து ஒரு 5-6 வருஷம் முன்னாடி டைரக்ட் கொஸ்டின், இந்த ஃபின்டெக் டவர் அப்படின்னு ஒண்ணு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி குஜராத்தோட கிஃப்ட் சிட்டில இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதனால இதை எடுத்தது. அடுத்து ரிசர்வ் வங்கியோட தற்போதைய ஆளுநர் யாரு, சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படின்றவர் தான் ரிசர்வ் வங்கியுடைய தற்போதைய ஆளுநர். தெரிஞ்சுக்கணும், அதுக்காக இந்த ஃபேக்டை ஹைலைட் பண்ணிருப்பேன். அந்நிய செலாவணி பத்தி சில டைம் சொல்லியிருப்பேன். ஏற்றுமதி இறக்குமதிக்கு முழுவதுமாக நம்ம டாலர் தான் பயன்படுத்தணும். அந்த டாலரை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கையிருப்பு வச்சிருப்பாங்க. அதை நிறைய ஸ்பெண்ட் பண்றதுனாலயோ இல்ல பர்ச்சேஸ் பண்றதுனாலயோ ஏற்படுற மாற்றங்களை வச்சு நம்மளுடைய பொருளாதாரம் அவ்வப்போது நாணயத்தினுடைய மதிப்பு டிசைட் ஆகும். அப்போதைக்கு நாணயத்தினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட வீக்கா இருக்கு. $1 இஸ் ஈக்குவல் டு கிட்டத்தட்ட 90 rupees அப்படின்னு இருக்கு. ரொம்ப வீக்கெண்ட் தான். ஆனா இந்த வீக்கெண்ட் அப்படிங்கிறது நாம ஏதாவது தப்பு பண்ணியோ இல்ல நம்மளால ஏதாவது பிரச்சனையோ இருக்கா, டாலர் அண்ட் ருபி இந்த பிரைஸ் வந்து எப்படி டிட்டர்மைன் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். இட்ஸ் அ மார்க்கெட் ட்ரிவன். ஓகேங்களா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல சில பொருட்களுக்கு இருக்கிற விலை, அதனுடைய டிமாண்டு, அதனுடைய உயர்வு, டாலருக்கு மார்க்கெட்ல இருக்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளை, இது எல்லாத்தையும் பொறுத்து என்ன ஆகுதுங்க, டாலருடைய டிமாண்ட் கூடிக்கிட்டே போக போக மற்ற நாட்டு கரன்சியினுடைய டிமாண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்ப டிமாண்ட் இருக்கிற பொருளோட மதிப்பு தான் என்ன இருக்கும், உயர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு கம்பேர் பண்ற இன்னொரு நாட்டோட கரன்சியோட மதிப்பு நமக்கு டிகிரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்ப இது ஒரு மார்க்கெட் டிவன். நம்ம வந்து அதை எதையும் கையில புடிச்சுக்க முடியாது. ஆனா என்ன பண்ணலாம், நிறைய வழிகள்ல டாலரை உள்நாட்டுக்குள்ள கொண்டு வர்றது மூலமா அதை சமாளிக்க முடியும். அதுக்காக தான் இந்த திட்டத்தை போட்டிருக்காங்க, அந்நிய செலாவணி நிதி திரட்ட புதிய சேமிப்பு திட்டங்கள் அப்படின்னு அமைச்சர் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட், இதுவும் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்க்கான ஒரு கண்டென்ட் தான். எழுத்தாளர் பூமணி அப்படின்றவர் காலமாகிறாரு. இவர் எழுதிய வெக்கை, பிறகு, வாய்க்கால், வரப்புகள், அஞ்ஞாடி போன்ற நாவல்கள் புகழ்பெற்றவை. ஓகேங்களா, இந்த நூல்களை எழுதி வருகிறார். டைரக்ட் கொஸ்டின் இருக்கலாமா? அடுத்து பாருங்க, அஞ்ஞாடி நாவலுக்காக 2014 சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இதுதான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா, சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து அவர் எழுதின நூல்கள் வெக்கை, பிறகு, வாய்க்கால், வரப்புகள், அஞ்ஞாடி போன்ற நாவல்கள் புகழ்பெற்ற நூல்களா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இதுக்கு மேல அவருடைய இதை பத்திலாம் ரொம்ப பெருசா நம்ம எதுவும் மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியது இல்லை. ஓகேங்களா, அவர் எழுதின புக்கு, அவர் எந்த புக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கினார் 2014, அது மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து 2031
20,000 பொது மின் வாகன சார்ஜிங் நிலையங்கள் தமிழ்நாடு அரசினுடைய ஒரு கொள்கையில தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து என்னன்னா 2022லயே முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்புல இருக்கும்போது வெஹிக்கிள் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, மின்சார வாகன கொள்கை அப்படின்னு. அந்த மின்சார வாகன கொள்கையில சொல்லியிருப்பாங்க 2030 ஆண்டிற்குள் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சு தமிழ்நாடு முழுவதும் 15,000க்கும் மேற்பட்ட சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கணும். முதல்ல வெஹிக்கிள் விற்க அதை வந்து வாங்க வைக்கிறதுக்கு மக்கள் நிறைய ப்ரொபகண்டா பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவன் வாங்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, சார்ஜிங் ஸ்டேஷனுக்காக அலைஞ்சிட்டு இருக்க கூடாது. இப்பவும் அந்த சார்ஜிங்ல பெரிய பிரச்சனை இருக்குங்க. அந்த ஹை ஸ்பீடு சார்ஜிங் அப்படிங்கிற இடத்துல போய் நம்ம இன்னைக்கு சார்ஜிங் போட்டாலே குறைந்தபட்சம் 45 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நம்மளால பெட்ரோல் போகிறதுக்கு பெட்ரோல் பம்ப்ல 2 நிமிஷம் வெயிட் நிற்கிறதையே ரொம்ப சிரமம்னு நினைக்கிற ஆளுங்க நம்மளுடைய மைண்ட் செட்ல இருங்க நம்ம ஆளுங்க மத்தியில. ஆனா இவங்க போய் 45 நிமிஷம் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன்ல நிக்க வைக்க முடியுமா? அதை யோசிச்சுதானே இன்னைக்கும் நிறைய பேர் வெஹிக்கிள் வாங்க மாட்டான், எலக்ட்ரானிக் வெஹிக்கிள். எனக்கு ஒரு அவசரம்னா நான் போய் பெட்ரோலை போட்டு போயிட்டே இருந்துருவேன், இது என்னால முடியாது, சார்ஜ் போட்டு 3/4 மணி நேரம் நிக்க முடியாது அப்படின்ற ஒரு பிரச்சனை அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்னா அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் நம்ம மொபைல்ல அந்த எவல்யூஷன் நடந்திருக்கும், நீங்க பாத்துருக்கீங்கன்னு தெரியல. ஆரம்ப காலங்களில் இந்த ஆண்ட்ராய்டு போன் எல்லாம் அந்த காலகட்டங்களில் ஒரு நைட்டு முழுக்க சார்ஜ் போட்டது அது ஃபுல் ஆகும். அப்புறம் 6 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, இப்பெல்லாம் 20 நிமிஷம் சார்ஜிங் எல்லாம் வந்துருச்சு. வாட் 45 வாட் 54 வாட் 75 வாட்னு அந்த பேட்டரி அந்த சார்ஜிங் உள்ள இருக்க டிரான்ஸ்பரோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி வச்சு என்ன பண்ணிட்டாங்க, சார்ஜோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டோமா, நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எவல்யூஷன் ஆயிருக்கா? அந்த மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸோட பயன்பாடும் நமக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியன்டா மாத்துறதுதான் இந்த பாலிசியோட முக்கியமான நோக்கம். ஓகேங்களா, அது 2031க்குள்ள கிட்டத்தட்ட 20,000 பொது மின் வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைப்பதற்கு தமிழ்நாடு மின் வாரியம் திட்டமிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பாலிசியா தான் நீங்க படிச்சுக்கணும். உங்களுக்கு மெயின்ஸ்ல எங்கேயாவது இது யூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்கேயாச்சும் வெஹிக்கிள்ஸ் அதிகமா விற்கிறதுக்கு அரசாங்கம் என்னென்ன முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது இதை நீங்க எழுதி விட்டுலாம் ஒரு சப்ஹெட்டிங்கா போட்டு. டைரக்டா பரிசீலனை கேட்பாங்கன்னு தெரியாது. 2031க்குள்ள எத்தனை மின்சார சார்ஜிங் நிலையங்களை அமைக்க திட்டமிட்டுள்ளது கேட்டா நமக்கு லக்கு தான். அப்படி கேட்கறத விட நமக்கு இது வந்து பின்னாடி மெயின்ஸ்ல என்விரான்மெண்ட் ஒரு பாட்டு இருக்கு, நிலக்கரி அல்லது பெட்ரோலை பயன்படுத்துற வாகனங்களுக்கு பதிலாக வெஹிக்கிள் பயன்படுத்தணும்னு கவர்மெண்ட் சஜஸ்ட் பண்றாங்க. அங்கெல்லாம் இதை வந்து ஒரு பாசிட்டிவா எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்க தொடங்கியிருக்காங்க? ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்படுகிறது. இதனால தூய்மையான எரிசக்தி, கிளீன் ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை நோக்கி என்ன பண்ண போறோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு இருக்கோம். ஹைட்ரஜன் அப்படிங்கிறது முதல்ல கொஞ்சம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஹைட்ரஜன் எப்படி பிரிச்சு எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். ஹைட்ரஜன் மின்னார் பகுத்தல் முறை, எலக்ட்ரோலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வாட்டர் தண்ணியை பிடிச்சி அந்த தண்ணியில இருக்கிற 2 ஹைட்ரஜன் மாலிகுலை உடச்சு பிரிச்சு எடுக்கிறது தான் ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யும் முறை. அந்த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் இங்க மின்சாரத்தை உள்ள கொடுக்குறோம் இல்லையா மின்னார் பகுத்தல் முறைக்கு. அந்த மின்னார் பகுத்தல் முறைக்கு பயன்படுத்துற மின்சாரத்தை எங்க இருந்து உற்பத்தி பண்ண அப்படின்றத பொறுத்து கிரீன் ஹைட்ரஜன், ப்ளூ ஹைட்ரஜன், கிரே ஹைட்ரஜன், பிளாக் ஹைட்ரஜன் நிறைய வகைகள் இருக்கு. நிலக்கரியில இருந்து தயாரிச்ச மின்சாரத்தை பயன்படுத்தி ஹைட்ரஜன் உற்பத்தி பண்றேன்னா அது கிரீன் ஹைட்ரஜன் கிடையாது. ஓகேங்களா, சோலார் பேனல் இருந்து எடுத்த மின்சாரத்தை இந்த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் யூஸ் பண்ணாதான் அதுக்கு பேரு கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹைட்ரஜன்ல சம் கலர்ஸ் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த நியூஸுக்கு பேரலா இந்தியாஸ் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மிஷன் எப்போ, எந்த வருஷம், என்ன இலக்கு வச்சிருக்காங்க, எத்தனை டன் உற்பத்தி பண்றதுக்கு பெர் இயருக்கு எத்தனை டன் கிரீன் ஹைட்ரஜன் உற்பத்தி பண்ண இந்திய அரசாங்கம் இலக்கு வச்சிருக்கு. கிட்டத்தட்ட 19,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு எந்த வருஷம் பண்ணிருக்காங்க, எந்த வருஷம் வரைக்கும் அந்த டார்கெட் வச்சிருக்காங்க அப்படின்றத இப்ப உட்காந்து எழுதி பார்த்து ஒரு 5 பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கொஸ்டினும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும், மெயின்ஸ்லயும் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் டைரக்ட் கொஸ்டினா கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்க நமக்கு ஒரு ஃபேக்ட் தான், ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் ஒரே ஒரு விஷயம், நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் ஹரியானா மாநிலம் ஜிந்த் டு சோனிபட்டுக்கு பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, நாட்டின் முதல் இந்தியா ஃபர்ஸ்ட், வேர்ல்டு ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அவனுக்கு பிடிக்கும். அதனால பார்த்து வச்சுக்கோங்க. இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை உயர்வு நம்ம அன்னைக்கு நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம் ஞாபகம் நினைக்கிறேன். அது என்ன கொண்டு வந்திருந்தாங்க, ஆர்டினன்ஸா கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோமா. அதுக்காக நம்ம ஆர்டினன்ஸினுடைய டைம் டியூரேஷன்லாம் வேற டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆர்டினன்ஸ் அப்படின்றது கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிகல் என்னங்க 123. யாரு இதை ப்ரொமல்கேட் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் ப்ரொமல்கேட் பண்ணுவாரு. யாரோட அட்வைஸ் படி, கேபினெட்டோட அட்வைஸை வச்சு பிரசிடென்ட் ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிப்பார். இப்ப என்ன அவசர சட்டம் பிறப்பித்தாரு, 34 இருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட கவுண்ட் 1+33 அப்படின்னு இருக்கிறத 38 மாத்துறதுக்கான ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்கிறார். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கைய
அவசர சட்டம் மூலமா பிறப்பிக்க முடியுமானா முடியும். சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன், அதோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய அதிகாரங்கள்ல தலையிடுறதுக்கு மட்டும்தான் நாம வந்து 368 படி பார்லிமெண்டோட 2/3 மெஜாரிட்டி எல்லாம் வச்சு பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டியில 272 மெம்பர்ஸ் இருந்தா போதும். எத்தனை நம்பர்ஸ் வேணா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஜட்ஜஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அப்ப என்ன பண்றாங்க, அந்த நேரத்துல குடியரசுத் தலைவருக்கு சொல்லி ஒரு அவசர சட்டத்தின் மூலமா 34 38 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப செஷன் நடக்குதா, அப்ப அந்த செஷன்ல என்ன பண்ணியாங்க, அதை பாஸ் பண்ணி ஆகணும். அப்போ ஆர்டினன்ஸுக்கு என்ன எவ்வளவு காலம் டென்யூர் இருக்கும், 6 weeks ஆர் 6 months அப்படின்னு படிச்சிருக்கோம். பாலிட்டிலையும் நீங்க ஒரு முறை பாத்துக்கணும், செக் பண்ணணும். அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டதிலிருந்து 6 மாதத்துக்கு இருக்கும். ஒருவேளை செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு 3வது மாசத்துலயே அப்படின்னா அதுக்கப்புறம் 6 வாரத்துல என்ன ஆயிடும், அது லேப்ஸ் ஆயிடும். அதுக்குள்ள நீங்க பாஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா அந்த பழைய அவசர சட்டம் என்ன ஆயிடும், அது வந்து லேப்ஸ் ஆகி போயிடும், காலாவதி ஆகுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு நம்ம இதை ஏற்கனவே பேசியிருக்கோம், நல்லா ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 1 ஒரு அவசர சட்டம் வந்துருச்சு. அப்ப எத்தனை மாசம் வரைக்கும் இருக்கும், ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த அவசர சட்டம் நடைமுறையில் இருக்கும். ஒருவேளை நான் மே மாசம் 1ஆம் தேதியே செஷன் நடைமுறைக்கு வந்துருச்சு, பாராளுமன்றம் 2 அவையும் கூடிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், இந்த மே 1ல இருந்து 6 வாரத்துக்குள்ள 6 weekக்குள்ள இந்த பில்லை நான் என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். இந்த 6 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செப்டம்பர் வரைக்கும் டைம் இருக்கேன்னு கேட்க முடியாது. செஷன் தொடங்கினால என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா 6வது வாரம் முடியும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பில் என்ன, அந்த ஆக்ட் என்ன ஆயிடும், ஆர்டினன்ஸ் லேப்ஸ் ஆயிடும். இதெல்லாம் டெக்னிக்கலா கொஸ்டின் இருக்கும். இப்ப 2 மாசமா இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவசர சட்டம் மூலமா உயர்த்துறீங்க, இது சரியா தப்பெல்லாம் விவாதம் பண்ணிட்டு இருக்கான் டிவி டிபேட்ல. அப்ப அந்த சட்டத்தை பாஸ் பண்றதுக்கான நியூஸ் இருக்கும்போது நம்ம பாத்துக்கணும். கொஸ்டின் கேட்கறதுக்கு இதுலயும் வாய்ப்பு இருக்கு. இந்த நியூஸ்ல அப்படியே ஒரு சின்ன ஹிஸ்டரி கொடுத்திருப்பாங்க. இது எங்கேயாவது மேக்ஸ் பாடங்களோ இல்ல டேட்டாவோ நீங்க தெரிஞ்சுக்கிட்டா பெட்டர் நினைக்கிறேன். 1956 நீங்க என்ன எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1960 13, 77 17, 86 17ல இருந்து 25, 2009 30, 2019 34, இப்போ 38 உயர்த்திருக்காங்க. ஓகேங்களா, எத்தனாவது முறை பாருங்க, 56ல 1, 60ல 2, 77ல 3, 86ல 4, 2009ல 5, 2019ல 6. இப்ப எத்தனையாவது முறையா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை உயர்த்தப்படுது, 7வது முறையா உயர்த்தப்படுது. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்கலாமா, நீங்க இது எல்லாத்தையும் ஈர பார்த்துட்டு போயிருப்பீங்க, அங்க போயிட்டு டக்குன்னு இது எத்தனையாவது முறைன்னு கேட்டு வைப்போம் ஸ்டேட்மெண்ட்ல. அதுக்கு எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஓகேங்களா, ஒவ்வொரு கண்டென்ட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிற 2 வார்த்தையா இருந்தா கூட அதை ஸ்டேட்மெண்டா சொல்லி பாருங்க. அப்படிதான் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஸ்கீம்ஸ் படிக்கிறதுல குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு 2 மாசம் தான் டைம் இருக்கு. இப்ப படிக்கிறது, எப்ப படிக்கிறது, புது கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் படிக்கிறது அப்படின்னு கன்ஃபியூஷன். புது கவர்மெண்டே நிறைய நேம்ஸ் புதுசா கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம பழைய கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் பாலிசி நோட்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா தாராளமா இன்னொரு முறை ரீட் பண்ணி வர வச்சிருங்க. ஏன்னா எதுவுமே மாறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அதே காலை உணவு திட்டம் தான், அதே அம்மா உணவு தான், அதே புதுமை பெண் திட்டம் தான். எல்லாத்தையும் இவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப எதையாச்சும் புதுசாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கா? எந்த ஸ்கீம்காவது அப்ஜெக்டிவ் கேட்டா புது கவர்மெண்டோட ஸ்கீம்னு தேட வேண்டிய அவசியம் இல்ல. ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம் தான் அது. புரியுதுங்களா? அம்மா உணவுக்கு எந்த கான்செப்ட் பீரியட் நடத்துறோம், ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் பீரியட் நடத்துறோம், ஏழை மக்களே உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான திட்டம் அப்படின்னு ஏற்கனவே இருக்கிற அப்ஜெக்டிவ் தானே, எதுவும் மாற போறது இல்லை. அப்ப எல்லாத்தையும் ஒரு முறை என்ன பண்றீங்க, பழைய கவர்மெண்டோட ஸ்கீமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ரீட் விட்டு வச்சுக்கோங்க, கட்டாயம் எக்ஸாம்ல உங்களுக்கு கொடுக்கும். எதுவும் பெருசா மாறல, அப்படியே மொத்தமா ரீஷெட்யூல் பண்ணி அதையும் அவங்க மாத்தல. சோ உங்களுக்கு பழைய ஸ்கீம்ஸ் ஒரு ரீட் பண்றது பெட்டர். அடுத்து வெற்றிகரமாக வெற்றி பாய்ந்தது விக்ரம் 1. ஏன் இந்த விக்ரம் 1 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரைவேட் சேட்டிலைட் அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை ஆண்டு காலமா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கும் மேல 1975 இந்தியாவுடைய முதல் சேட்டலைட் ஆரியபட்டா செலுத்தினதுக்கு பிறகும் கிட்டத்தட்ட 45 50 ஆண்டு காலமா இஸ்ரோ, அதாவது கவர்மெண்டோட நிறுவனங்கள் தான் இந்த சேட்டலைட் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் தான் சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்கு. பெரும் முதலீடுகளை போட்டிருக்காங்க, லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அதுல முதலீடு போட்டிருக்காங்க. இப்பதான் நமக்கு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிட்டர்ன்ஸும் சக்சஸும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இதை பெருசா வளர்க்கறதுக்கு என்ன பண்றாங்க அரசாங்கம், தனியார் நிறுவனங்களை இதுல ஈடுபட வைக்கிறதுக்கு பெரும் முயற்சி எடுத்தாங்க. இப்ப அப்படிதான் ஒரு செயற்கைக்கோளை ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ராக்கெட் தயாரிப்புக்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதை அடுத்து ப்ராரம் என்ற பெயரிலான திட்டத்தின் கீழ், ப்ராரம் அந்த திட்டத்துக்கு பேர் என்னங்க, ப்ராஜெக்டுக்கு பேர், நல்லா பாத்துக்கணும். இதுக்கு பேர், இது வந்து ப்ராஜெக்ட். ப்ராரம் என்ற பெயரிலான திட்டத்தின் கீழ் இந்த நிறுவனம் சார்பில் 3 விதமான ராக்கெட்டுகள் வடிவமைக்கப்பட்டன. அவற்றுக்கு இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தையான மறைந்த விஞ்ஞானி
விக்ரம் சாராபாய் நினைவாக விக்ரம் என பெயரிடப்பட்டுள்ளது. Who is the father of Indian space research? விக்ரம் சாராபாய். கொடுத்துட்டா நியூஸ்லயே இந்திய விண்வெளி ஆய்வுத்துறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் விக்ரம் சாராபாய். இந்த சூழலில் கடந்த 2022ஆம் ஆண்டு சோதனை முயற்சியாக விக்ரம் எஸ் ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து 350 கிலோ எடையை சுமந்து செல்லும் திறன் கொண்ட விக்ரம் 1 என்ற ராக்கெட்டை அந்த நிறுவனம் வடிவமைத்து சிறிய மற்றும் நடுத்தர செயற்கைக்கோள்களை புவியின் தாழ்வட்ட பாதையில் நிலைநிறுத்தும் வகையில் இந்த ராக்கெட் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்ப தாழ்வட்ட பாதைனா என்ன? லோயர் எர்த் ஆர்பிட், பூமியின் கிடைமட்ட சுற்றுவட்ட பாதைன்னு சொல்லுவோம் இல்லையா? லோயர் எர்த் ஆர்பிட் ஒரு 350 கிலோமீட்டர்ல இருந்து 700 கிலோமீட்டருக்குள்ள 350 கிலோ வெயிட் இருக்கிற ஒரு சேட்டலைட்டை விக்ரம் பேர் வச்சு கொண்டு போய் என்ன பண்ணிருக்கிறோம், நம்ம நிலைநிறுத்தி இருக்கிறோம். புரியுதுங்களா? லோயர் எர்த் ஆர்பிட்ல இருக்கிற செயற்கைக்கோள்கள் பெரும்பாலும் எதற்காக பயன்படுத்தப்படும்? என்னங்க? லோயர் எர்த் ஆர்பிட்ல இருக்கிற செயற்கைக்கோள்கள் பெரும்பாலும் எந்த பயன்பாட்டுக்காக அனுப்பப்படும்? எர்த் அப்சர்வேஷன், பூமி கண்காணிப்பு. பக்கத்திலேயே என்ன பண்ணுவாங்க, பூமியை கண்காணிச்சு நமக்கு தகவல்கள் கொடுக்க பயன்படுத்துவான். அது மட்டும் தெரிஞ்சு வச்சுருவாங்க. அடுத்து ககன்யான் திட்டத்துக்கு உயிர் விண்வெளி அறிவியல் ஆய்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ககன்யான் அப்படின்றது ஒரு முறை ரிமைண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். ஓகேங்களா? அவங்க என்ன ஆய்வு பண்றாங்க இங்க பாருங்க. ககன்யான் லட்சிய திட்டம், அது லட்சிய திட்டம் தான், ஆஸ்பிரேஷனல் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப அந்த என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், விண்வெளிக்கு மனிதன் அனுப்புறதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்காக நீண்ட நாட்களா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரோ. அதுல என்ன பண்றாங்களா, அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனம் SDIMST மற்றும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் இஸ்ரோ மனித விண்வெளி பயண மையம் HSFC இணைந்து உயிரி விண்வெளி அறிவியல் ஆய்வை மேற்கொள்ள உள்ளது. அது என்ன உயிரி விண்வெளி அறிவியல் ஆய்வு அப்படின்னு பாருங்க. மத்திய விண்வெளி வீரர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு பயிற்சி, மனிதன் உயிரி விண்வெளி அறிவியல் ஆய்வை இதற்காக தேர்ந்தெடுக்கப்படும் விண்வெளி வீரர்களுக்கு 2 ஆண்டுகள் பயிற்சி இந்த நிறுவனங்கள் வழங்க உள்ளது. விண்வெளி பயணத்தின் போது மனிதன் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் பாதிப்புகளை முழுமையாக தெரிந்து கொள்வதே இந்த திட்டத்தின் நோக்கம். அனுப்புனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவாங்க போல. ஓகேங்களா? மேல அனுப்பி வச்சுட்டு அவர் உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு பாக்குறது. புரியுதுங்களா? இப்ப நம்ம ஒரு மலையை ட்ரெக்கிங் போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 கிலோமீட்டர் ஹைட் இருக்கிற ஒரு சிகரத்தை நோக்கி நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே இருந்து நீங்க மேல போக போக ஆக்சிஜன் லெவல் குறைய ஆரம்பிக்கும், மூச்சு திணறல் ஏற்படும். இப்ப இந்த பருவதமலை இந்த மாதிரி நிறைய பகுதிகள் எல்லாம் சொல்லுவாங்க. மக்கள் நிறைய பேர் வெள்ளியங்கிரி எல்லாம் போறாங்கல்ல, அங்க நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாங்கல்ல, அது மாரடைப்பு ஏற்பட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா கிடைச்சிருக்கும். ஹைட் ஆல்டிடியூட் மேல போக போக என்ன ஆயிரும், ஆக்சிஜனோட அளவு குறையும், டெம்பரேச்சர் குறையும். 1 கிலோமீட்டர் தரையில இருந்து மேல நோக்கி போயிட்டோம், 3000 அடி உயரத்துக்கு மேல டிராவல் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே 30 டிகிரினா மேல 24 டிகிரி தான் இருக்கும், ஏசியில இருக்க மாதிரி இருக்கும். அப்ப டெம்பரேச்சர் குறையும், அது சில ஒத்துக்காம போகும். இமயமலை ட்ரெக்கிங் போறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி நாம 350 கிலோமீட்டர் உயரத்துக்கு போகணும். அப்ப மனிதனுடைய உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இருக்கு இல்லையா, அதை பத்தி எல்லாம் அப்சர்வ் பண்றதுக்கும் அது அந்த மாற்றங்களை பதிவு பண்ணி இமீடியட்டா அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றதையும் எடுக்கிறதுக்காக ஒரு ஆய்வு நடத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் என்னங்க, உயிரி விண்வெளி அறிவியல் ஆய்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் யார் சேர்ந்து நடத்துறாங்க அப்படின்றத மட்டும் ஒரு பார்த்துக்கணும். அடுத்து தமிழ்நாடு நாள். இந்த தமிழ்நாடு நாள்ல இப்ப 2 நாள் கொண்டாட போறோம் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. என்னென்ன டேட்டுங்க? ஜூலை 18, நெக்ஸ்ட் நவம்பர் 1ஆம் தேதி. ஜூலை 18 என்ன நடந்துச்சு, நேம் சேஞ்சுக்கான ரெசல்யூஷன் பாஸ்ட் பை அண்ணாதுரை, ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் அண்ணாதுரை அவர்களால ஜூலை 18ஆம் தேதி 1967வது வருஷத்துல முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை என்ன பண்ணாரு, அந்த மாநிலத்திற்கு பெயர் தமிழ் மெட்ராஸ் பிரசிடென்சி மாநிலம் இருந்ததை தமிழ்நாட்டுக்கு பெயர் மாற்றம் செய்வதற்கான ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவையில நிறைவேற்றினார். அந்த டேட்டை தான் இப்ப நம்ம லாஸ்ட் வீக் செலிப்ரேட் பண்ணோம். முதலமைச்சர் வாழ்த்து அப்படின்னு MK ஸ்டாலின் வாழ்த்து எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த ஜூலை 18 டேட்டுக்கான வாழ்த்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நவம்பர் 1ஆம் தேதி என்ன சார் நடந்துச்சு, 1956ல 1956 ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க, மாநில மறுசீரமைப்பு சட்டம், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956ல. இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது, இங்க தென் தமிழகத்துல, அதாவது தென் இந்தியாவில, தமிழகத்தின்னு சொல்றேன், இங்க இருந்த மைசூரு, கர்நாடகாவில இருந்த மைசூரு, கேரளாவில இருந்த அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம், இங்க பெங்களூர், கொல்கத்தா, ஹைதராபாத் வரைக்கும் பெருசா மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்துச்சு இல்லைங்களா? இதுக்கான எல்லைகள் 1956 சட்டத்துக்கு அப்புறம் தான் பிரிக்கப்பட்டுச்சு. பிரிக்கப்பட்டு 1956 55 டிசம்பர் 31 இல்ல சாரி அக்டோபர் 31ஆம் தேதியோட
நேற்று இருந்த பாட்டெல்லாம் கிடையாது, நாளையில இருந்து இதுதான் உங்க எல்லை அப்படின்னு பிரிக்கப்பட்டு இதுதான் உங்களுடைய முழுமையான மாநிலம்னு நமக்கு நடைமுறையா கையில் கொடுத்த டேட் எதுங்க? நவம்பர் 1ஆம் தேதி. அப்ப மாநில மறுசீரமைப்பு சட்டம் என்னையில இருந்து நடைமுறைக்கு வந்துச்சு? 1956 நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து நடைமுறைக்கு வந்த தினம். அப்ப தமிழ்நாடுன்ற ஸ்டேட்டுக்கான இன்னைக்கு ஒரு வரைபடம் இருக்குல்ல, இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம்னு போட்டு ஒரு கோடு வளைவா போடுவோம்ல, அந்த வரைபடம் என்னைக்கு நடைமுறைக்கு வந்துச்சு? 56 நவம்பர் 1956 நவம்பர் 1. அந்த டேட் என்ன பண்ணாங்க? முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இருக்கும்போது மாநிலத்திற்கான ஒரு வடிவம் கிடைத்த தினம்னா நவம்பர் 1 தான். அந்த டேட் தான் மாநில உருவாக்குற தினம் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தார். 2021 பொறுப்பேற்றுக்க முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு? மாநிலத்திற்கு பெயர் மாற்றம் செய்வதற்காக அண்ணாதுரை கொண்டு வந்த தீர்மானம் ஜூலை 18 நிறைவேறுச்சு இல்லையா? அந்த டேட்டு தான் மாநில தினம்னு ஒண்ணு கொண்டு வந்தார். இவங்க 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்க? ஆளுக்கு ஒண்ணு ஒரு டேட் எடுத்துக்கிட்டாங்களா? இப்போ வந்து முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாரு? நாங்க 2யுமே செலிப்ரேட் பண்ணிக்கிறோம், 2 டேவுமே நாங்க எல்லாரும் போட்டோ வைப்போம், பூ தூவுவோம், லீவ் விட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவோம், அவங்களுக்கு நம்ம கூட மாட்டாங்க. அப்ப அரசு இது விழாவா கொண்டாடும் 2 டேட்டையுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதான் இங்க நியூஸும். நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியதெல்லாம் பார்த்துக்கிட்டா டேட்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்டரி, என்ன விஷயம் அந்த இடத்துல முக்கியமா நடந்துச்சு அப்படின்றதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு முறை செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், இது வந்து ஒரு பெரிய ஒரு 1/2 பேஜ் நியூஸா கொடுத்திருந்தாங்க. இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு. நீங்க நைன்ஸ்ல பொல்யூஷன் ஒரு சாப்டர் படிப்பீங்க, பொல்யூஷன் கூட தேவைப்படலாம். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை பத்தியோ இல்ல சில மாசுக்கள் பத்தியோ கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஜியோகிராஃபில உங்களுக்கு இந்த டாபிக் வந்து கவர் ஆயிருக்கும், பொல்யூஷன் அப்படின்ற டாபிக். இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அது என்னன்னு பாருங்க, மீத்தேன். ஓகேங்களா, நான் கிளாஸ்ல ஒரு சிலருக்கு மட்டும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் மீத்தேனோட பிரச்சனையை பத்தி. மீத்தேன் எந்த அளவுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. எதுங்க? கார்பன் டை ஆக்சைடு இந்த பூமியில தன்னுடைய வெப்பத்தை பிடிச்சி வச்சு குளோபல் வார்மிங் காரணம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதான காரணம். பூமியில எல்லாரும் கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்றான். அது உள்ள வந்து அந்த சூரிய வெப்பத்தை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த வெப்பத்தை அப்சர்வ் பண்ணி வச்சதுனால பூமியினுடைய ஒட்டுமொத்த டெம்பரேச்சருமே 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துருச்சுன்னு சொல்றான். அதுதானே குளோபல் வார்மிங்னு சொல்றோம். குளோபல் வார்மிங் லீட்ஸ் கிளைமேட் சேஞ்ச். புவி வெப்பம் அடைஞ்சதுனாலதான், அதிக வெப்பத்தை அடைஞ்சதுனாலதான் பருவகால மாற்றம் அப்படின்னு நடக்குது. இந்த வருஷம் சூப்பர் எல்னினோ நம்ம பேசணும்ல, எல்னினோனா என்ன, சூப்பர் எல்னினோனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம்ல. அப்போ இந்த 4 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் காரணமா இருந்துச்சு. கார்பன் டை ஆக்சைடு மட்டுமான்னு கேட்டா மீத்தேனும் உள்ள இருக்கான். ஓகேங்களா, நைட்ரஜன் சாரி சல்பர் டை ஆக்சைடு வருவான் அது கூடவே சேர்ந்து. நிறைய வாயுக்கள் படிக்கிறோம் இல்லைங்களா? புவி வெப்பம், குளோபல் கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு படிக்கிறீங்களா? பசுமை இல்ல வாயு வாயுக்கள் அப்படின்னு சொல்லி, பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு படிக்கிறோம்ல. அப்ப அந்த வாயுக்கள்ல ரொம்ப முக்கியமான ரோல் பசுமை இல்ல வாயுக்கள் மிக சக்தி வாய்ந்த ஒன்றாக மீத்தேன் கருதப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடுடன் ஒப்பிடும்பொழுது வெப்பத்தை வளிமண்டலத்தில் தக்க வைக்கும் திறன் மீத்தேனுக்கு பல மடங்கு அதிகம். எனவே குறைந்த அளவில் வெளியேறினாலும் புவி வெப்பமயமாதலுக்கு இதனுடைய பங்கு அதிகம். இதை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஒரு முறை. 2024 ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு சர்வதேச அமைப்பு ரோம் இத்தாலியில அதனுடைய தலைமையிடம் இருக்கு. ஆர்கனைசேஷன் சொல்றோம் அந்த வேர்ல்டு ஹையஸ்ட் மில்க் ப்ரொடியூசிங் கண்ட்ரி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டான் பிரதமரும். ஓகே, இந்தியா வந்து மிகப்பெரிய பால் உற்பத்தி நாடுன்னு சந்தோஷமா பட்டார். ஆனா என்ன ஆயிடுச்சு? உடனே சர்வதேச நாடுகள் அறிக்கை எழுதுறான், இந்தியாவில கேபிட்டல் ரேரிங் அதிகமா இருக்கு, கால்நடைகள் அதிகமா வளர்க்குறீங்க, பால் உற்பத்தி நடக்குது ஓகேதான், ஆனா அது போடுற சாணங்களால அதிகமான மீத்தேன் வெளியிடுறீங்க. இந்த வேர்ல்டு ஹையஸ்ட் மீத்தேன் எமிட்டிங் கண்ட்ரி இந்தியான்னு சொல்றான். கார்பன் எமிஷன் கண்ட்ரில சைனா ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, அப்புறம் இந்தியா 3வது இடம் அப்படின்னு சொல்றோம். ஆனா மீத்தேன் எமிட்டிங்ல என்ன சொல்றான்? இந்தியா தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா இன்னும் சாலிட் வேஸ்ட், அது அப்படியே கால்நடையோட நிக்க வேண்டியது இல்ல. நம்ம வீட்டுல குப்பை தொட்டியில இன்னைக்கு காலையில இருந்து எடுத்து போட்ட சாம்பார் பொங்கல் இதை நம்ம சாப்பிட்டதை எடுத்து போட்டுட்டு நாளைக்கு காலையில அந்த குப்பை கவரை எடுத்து போடாம வீட்டை பூட்டிட்டு எங்கேயும் வெளியே போயிட்டு 2 நாள் கழிச்சு வந்து அந்த குப்பை தொட்டியை திறந்து பாருங்க, ஒரு நம்மளுடைய நாவி கமலம் வழியா அடி 4 வரைக்கும் போயிட்டு ஒரு மூச்சு திணறல் ஏற்படுத்துது இல்லையா? அதுதான் மீத்தேன். அப்ப எவ்ரி ஹவுஸ், எவ்ரி கிச்சன், எவ்ரி பாத்ரூம், செப்டிக் டேங்க் எல்லாத்துலயும், அது இல்லாம நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கால்வாய்கள், ஓடைகள், நம்ம நீரோடைகள்னு சொல்லலாம், நீர்நிலைகளையும் குப்பையும் கழிவுமா மாற்றி வச்சிருக்கோம்ல, அங்க எல்லா இடத்துல இருந்தும் என்ன வெளியிட்டு இருக்கு? ஒரு நிமிஷமும் மீத்தேன் வெளியாயிட்டு இருக்கு. அதனுடைய தாக்கத்தை பத்தி தான் இந்த ஆர்டிகல் பேசு. ஓகேங்களா, இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க குளோபல் வார்மிங் கேசஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கேட்டு சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் கேட்டா ப்ரிலிம்ஸ் क्वेश्चन ஆன்சர் பண்ணலாம். கார்பனை விட அதிக புவி வெப்பத்தை தக்க வைக்கக்கூடிய திறன் கொண்டது எதுன்னு கேட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா ப்ரிலிம்ஸ்ல இதை ஆன்சர் பண்ணிக்கலாம். நீங்க மெயின்ஸுக்கு என்ன இது தேவைப்படுது அப்படின்னு பாருங்க. குளோபல் வார்மிங்கோட எஃபெக்ட் தான் இம்பாக்ட் தான் கிளைமேட் சேஞ்ச்.
கிளைமேட் சேஞ்சாலதான் இந்த உலகமே பெரும் அழிவுகளை சந்திச்சுக்கிட்டு அப்படின்னு படிக்கிற இடத்துல அதுக்கு முக்கியமான ரோல் இந்த மீத்தேன் பிளே பண்றான். இங்க பாருங்க, வெப்பமயமாதலுக்கு காரணமான பசுமை இல்ல வாயுக்களில் ஒன்று, வெப்பத்தை அதிகமாக தக்க வைக்கும், ஆக்சிஜன் இல்லாமல் அழுகும்போது உருவாக்குகின்றது, குப்பை கிடங்குகளில் தீ விபத்துக்கு முக்கியமான காரணமாக தான் இருக்கு. ஒரு முறை தீ பிடிச்சிருச்சுன்னு அந்த பக்கத்துல இருக்க ஏரி மாச கணக்குல புகை அடிச்சுக்கிறோம் பாத்துருக்கீங்களா? ஆனா புகையை ஸ்மெல் பண்ற மக்களுக்கு என்ன ஆகும்? நுரையீரல் நோய்கள் இருக்கிறோம். எவ்வளவு பிரச்சனைகளை இந்த திட கழிவுகள் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத நம்ம லேக்கா இருக்கிறதுனால இமேஜின் பண்ணி பாருங்களேன். இந்தியாவில நீங்க எந்த இடத்துல சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் சொல்லுங்க, ஒண்ணுமே கிடையாது. நம்ம வீட்டுக்கு போய் ஒரு காப்பரை கட்டிட்டு வெளியே போட்டுறோம், அவங்க வந்து ஊருக்கு பக்கத்துல ஒரு இடத்துல கொட்டி விட்டுறாங்க, அது அப்படியே கிடக்கு மக்கிட்டு கிடக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் நட்டு குப்பை போடுமா, குப்பை கிடக்கும் அப்படியே கிடந்துட்டே இருக்கு. எப்ப இதெல்லாம் கிளீன் பண்றது? இல்ல அப்ப எவ்வளவு லேக் ஆஃப் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஏதாவது ஸ்கீம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வச் பாரத் அபியான் 2.0 அப்படின்னு சொல்லி கார்பேஜஸ் ஃப்ரீ இந்தியன் சிட்டி அப்படின்றதான் ஸ்வச் பாரத் அபியான் 2.0 மிஷன். அதாவது மோட்டர்னு சொல்லுவீங்களா, டீம் அப்படி எதுனாலும் புரிஞ்சுக்கலாம். கார்பேஜஸ் ஃப்ரீ இந்தியன் சிட்டிஸ், குப்பைகளற்ற இந்திய நகரங்களை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்வச் பாரத் அபியான் 2.0 அப்படின்றத 2022 இந்திய அரசு லான்ச் பண்ணியிருக்காங்க. 27க்குள்ள அடையணும். அதுக்காக நிறைய தொழில்நுட்பங்கள் கொடுக்கணும். அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு நிறைய தொழில்நுட்ப உதவிகள் சப்போர்ட் பண்ணி இந்த குப்பைகள் தேங்காத ஒரு இந்தியா உருவாக்கணும்னு அது எந்த அளவுக்கு இங்க போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம பார்வைக்கு பெற்ற வேண்டியதுதான். இது ரொம்ப முக்கியமான நியூஸ், பாத்துக்கங்க. அடுத்து, மலையடிப்பட்டி அகழ்வாய்வில் கீழடிக்கு இணையான கிணறு அப்படின்னு ஒரு பாயிண்ட் தமிழகத்துல. இதுல நீங்க நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஒரு முறை நியூஸ் எடுத்து இல்ல ஆல்ரெடி உங்களோட குரூப்லயோ டிஸ்கஸ் சும்மா கூகுள்ல கிடக்கு. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்னு கொடுங்க. அதுல கவர்மெண்டோட பாலிசி நோட் PDF கிடைக்கும். ப்ரெஸ் தான், பரவாயில்ல, சும்மா எடுத்து படிங்க. ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் மட்டும் படிங்க. கூகுள் இருக்கு, சர்ச் பண்றதுக்கெல்லாம் இல்ல அப்படின்னா சும்மா தேடவே தேடாதீங்க. இன் தமிழ்னு கொடுத்தீங்கன்னா தமிழ்லயும் இருக்கு அந்த பாயிண்ட், இங்கிலீஷ்லயும் இருக்கு. பாத்தீங்கல்ல பாலிசி நோட்ஸ் அப்படின்றது. அப்ப ஜஸ்ட் கூகுள்ல தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்னு தமிழ் கொடுங்க, இல்ல இங்கிலீஷ்ல கொடுங்க. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஃபைல் கிடைக்கும். அதை எடுத்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு பிரசன்ட் எந்தெந்த மாவட்டங்கள்ல அகழ்வாராய்ச்சி பணிகள் நடந்துட்டு இருக்குன்னு அதுல பட்டியல் கொடுத்துருப்பாங்க. சும்மா பாத்துக்கோங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன், தொடர்ந்து 4 வருஷமா அதை பத்தி ஏதாவது ஒரு கொஸ்டின் எங்கேயாவது வச்சுக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற அகழ்வாராய்ச்சி பணிகள் பத்தி. நான் அதனாலதான் பழசா இருந்தாலும் பரவாயில்ல, பழைய கவர்மெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, படிங்கன்னு சொல்றேன். எந்த கவர்மெண்ட் ஆனாலும் சைட் ரொம்ப பெருசா மாறிடாது. புதுசா கொடுத்தாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், இமீடியட் நியூஸ்ல இருக்கும். ஆல்ரெடி பழசா இருக்கிறது எந்த கவர்மெண்ட் மாறினாலும் அதே தானே. அப்ப இங்க 8 பகுதிகளில் ஆல்ரெடி பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்குன்னு இருக்கு இல்லைங்களா? நான் அதனாலதான் சொல்றேன், 8ன்னு நியூஸ்ல பேசியிருக்காங்க. அந்த 8ஐயும் எடுத்து உங்க நோட்ல லிஸ்ட் எழுதுங்க. அது எங்க சார் கிடைக்கும்? 8 பகுதியை நான் கூகுள்ல தேடணுமா? பாலிசி லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் கவர்மெண்ட் ஃபைல்லே படிச்சாதான் நம்ம டேட்டா மிஸ் ஆகாம கிடைக்கும். ஒரு நம்ம நியூஸ்லயோ கூகுள்லயோ போயிட்டு சர்ச் பண்றீங்க அப்படின்னா ஒரு டேட்டா கேட்கலாம், மிஸ் பண்ணிருக்கலாம், இல்ல அது எது வேணாலும் கொடுத்துருக்கலாம். இப்ப பிரச்சனை எது போயிட்டு இருக்கோம் அதை போய் படிச்சுக்கோங்க. அதுல அவற்றில் ஒன்றான காரிச்சாத்தான் ஊராட்சி எங்க இருக்குது? சங்கரன்கோவில் பக்கத்துல இருக்கிற காரிச்சாத்தான் ஊராட்சிக்கு உட்பட்ட மலையடிப்பட்டி வைப்பங்கரை ஆற்றங்கரையில் 3 மரணங்கள்லாம் நடந்துட்டு இருக்கான். இதுல இந்த 16 குழிகள்ல எல்லாம் தேவையில்லை. இப்ப அப்படி இந்த பகுதியில பாத்துருங்க என்னென்ன இருக்குன்னு. அங்க ஒரு கட்டுமானம், ஒரு சில படிக்கட்டு அமைப்பு, மிகப்பெரிய பானைகள். அப்ப கீழடிக்கு இணையான கிணறு, வெண்கல தகடு, இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த ஏரியால? மலையடிப்பட்டி. மலையடிப்பட்டி எங்க இருக்கு? சங்கரன்கோவில்ல இருக்கு. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில்ல இருக்கு. ரொம்ப முக்கியம். பிளேசஸ் இன் நியூஸ் அப்படின்னு சிலபஸ்ல நமக்கு ஒரு வார்த்தை இருக்கு. அதை அவங்க எப்படி வேணா கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அந்த பிளேசஸ் இன் நியூஸ் அப்படின்றதுக்கு இது முக்கியமான ஒரு கண்டென்ட். கண்டிப்பா கொஸ்டின் இருக்கலாம். பார்த்தோம். அடுத்து தேசிய விருதுங்க. இந்த லாஸ்ட் வீக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 விருது தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இங்க நான் அந்த நம்பர் போட்டோம் உங்களுக்கு காமிக்கிறாங்க, அப்படியே ஒரு முறை பாத்துருங்க. என்னென்னங்க? தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் திரைப்படம் நம்பர் 1, கேப்டன் மில்லர் திரைப்படம் நம்பர் 2, ஊக்குவிக்கும் சிறந்த திரைப்படத்துக்கான விருதும் அறிவிக்கப்பட்டது. அந்த படத்தில் நடித்த தனுஷுக்கு சிறப்பு பிரிவில் சிறந்த நடிகருக்கான விருது 3, அமரன் திரைப்படத்துக்காக ராஜ்குமார் பெரியசாமிக்கு சிறந்த இயக்குனருக்கான விருதும், 6 கலைவாணனுக்காக சிறந்த படத்தொகுப்புக்கான விருதும், ஜிவி பிரகாஷ்குமாருக்காக சிறந்த பின்னணி இசைக்கான விருதும் மின்பை பாட்டுக்காக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேலும் மகாராஜா திரைப்படத்துக்காக அனல் அரசு சிறந்த சண்டை பயிற்சிக்கான விருது மற்றும் அந்த படத்தில் நடித்த சஞ்சனா நமிதாஸுக்கு சிறந்த துணை நடிகை விருது, மெய்யழகன் திரைப்படத்துக்காக சுரேன்ஜிக்கு சிறப்பு பிரிவில் சிறந்த ஒளிக்கலவை விருது, ப்ளூ குறும்படத்துக்காக DS ஹரிஹர சுதனுக்கு சிறந்த ஒளி வடிவமைப்புக்கான விருது அப்படின்னு 10 விருது கொடுத்திருக்கு.
ரொம்பலாம் போக தேவையில்லை. இந்த அவார்ட்ஸ் அப்படின்ற வார்த்தையே இருக்காது நம்ம சிலபஸ்ல. ஆனா இந்த மாதிரி யாராவது பர்சன்ஸ் அவார்டு வாங்கிட்டாங்கல்ல, அப்படி இந்த பக்கம் எடுத்து அவார்டை போட்டு நேம் போட்டு ஒரு மேஸ்டர் ஃபாலோவிங் கிரியேட் பண்ணிடுவோம். இது புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் மாதிரி தான். இதெல்லாம் ஒரு கொஸ்டின் அவுட் பண்ற மாதிரி கண்டென்ட். நம்ம அன்எக்ஸ்பெக்டடா எங்கேயாவது கேட்டுருவோம், நம்ம இந்த நியூஸ்ல நேம்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைச்சிருப்போம். அப்படியே இந்த மூவி அந்த எந்த பிரிவுக்கு கொடுத்துருக்காங்க இருக்குங்களா, ஹரிகரசுவன் அப்படின்றவரு சவுண்ட் மிக்சிங் சவுண்ட் டிசைன் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நேம் பக்கத்துல எழுதிக்கலாம்ல. அப்போ தனுஷுக்கு எந்த பிரிவுல கொடுத்தாங்க, நீங்க அந்த நேம் மட்டும் எழுதி எந்தெந்த பிரிவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எழுதி ஒரு பேப்பர் வச்சுட்டு எக்ஸாம் போறதுக்கு அந்த அரை மணி நேரம் முன்னாடி உட்காந்து அதை பார்த்துட்டு போயிடும். ஒரு கொஸ்டின் கிடைச்சிடும், ஈஸியா மார்க் வாங்கிடலாம். நல்லா பாருங்க. நெக்ஸ்ட், டெங்குக்கு தடுப்பூசி முதல் முறையாக இந்தியாவில் அனுமதி. நான் முன்னாடி சொல்லிட்டு இருக்க மாதிரி தான், முதல் முறையாக, அதுவும் சயின்ஸ் அண்ட் டெக் பார்ட்டுக்குள்ள இது ஒரு தடுப்பூசி. என்ன தடுப்பூசி பாருங்க, யார் இதை அனுமதிச்சிருக்கிறா? ஃபர்ஸ்ட் DCGI அப்படின்னு சொல்ற ஒரு மருந்து கட்டுப்பாட்டு தலைமை இயக்குநரகம் அதை அனுமதிக்காங்க. ஜப்பானை சேர்ந்த எந்த நாட்டுன்னு பாத்துக்கோங்க, எந்த பாயிண்ட்ல இதுல அவசியம் பாருங்க. ஜப்பான் நாட்டை சேர்ந்த தக்கேடா அப்படின்ற ஒரு கம்பெனி மருந்து நிறுவனத்தின், இது என்னன்னா குடேங்கா தான், QDNGA குடேங்கா அப்படின்ற ஒரு மருந்து டாப் 03003 என்ற டெங்கு தடுப்பூசிக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பது நாட்டின் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளில் முக்கியமான மைல்கல்லாகும். டைரக்டா கேட்டு விட்டுருவாங்க இதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக் பார்ட்ல. இந்த மருந்து இல்ல சமீபத்தில் செய்தியில் காணப்பட்ட TAK 003 என்பது எதற்கானது அப்படின்னு டைரக்டா கேட்டு விட்டுருவான். அல்ல அந்த மருந்து பேரு கியூடெங்கா அப்படின்றதோ இல்ல அக்கேடா அப்படின்ற கம்பெனியோ எந்த நாட்டை சேர்ந்தது, இந்த நாடு தான் இந்த நியூஸ்ல நமக்கு அவசியமே. அடுத்து ஒருவேளை ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கொடுக்குறான், இல்ல ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட் வச்சு ஏதாவது செட் பண்றான்னு பாருங்க. இந்த தடுப்பூசி யாருக்கெல்லாம் கொடுக்கலாமா? 4 வயது முதல் 60 வயதானவர்களுக்கு பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பாதிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் இந்த தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் புரியுதுங்களா? இது பெரிய நியூஸ், சும்மா நான் 2 பார்ட் போட்டு கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். என்ன கொஸ்டின் கேட்பாங்களோ அதை மட்டும் கேட்டு போட்டிருக்கேன். மொத்த நியூஸும் நமக்கு தேவை கிடையாது. ஒரு புது விஷயம் நாட்டுல அனுமதி கொடுத்துருக்காங்க, அது எந்த நிறுவனம் உற்பத்தி பண்ணாங்க, அதோட பேர் என்ன, அதை யாருக்கெல்லாம் போட முடியும், அது மட்டும் நான் தெரிஞ்சுக்க போறோம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தேர்வு அப்படின்னா என்னங்க? நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி 288.58 ஜிகாவாட்டாக அதிகரிப்பு. ஒரே ஒரு பாயிண்ட் இதுல சொல்றேன் பாருங்க, இதுல கொஞ்சம் கான்செப்டுவலா மனசுல வச்சுக்கோங்க. இந்த நம்பர் எங்கேயாவது பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். 2022 இந்திய அரசு ஒரு முக்கியமான இலக்கு நிர்ணயிக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த 2022 பிரதமர் கொடுத்த அந்த ஒரு முக்கியமான இலக்கு என்ன அப்படின்னா, அந்த பாலிசிக்கு பேர் வந்து பஞ்சாமிர்த பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாமிர்த பாலிசிஸ். அந்த பஞ்சாமிர்த பாலிசிஸோட ஃபர்ஸ்ட் இலக்கே 2030க்குள்ள இந்தியாவில 500 gigawatt ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் இலக்கே. ஓகேங்களா? இந்த பஞ்சாமிர்தா பாலிசிஸ் அப்படின்றத நீங்க ஒரு முறை படிச்சு பாத்துக்கிறீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இந்த ஃபர்ஸ்ட் பாலிசி மட்டும்தான். ஓகேவா? பஞ்சாமிர்தா பாலிசிஸ் படிச்சு எழுதி வச்சுக்கோங்க, தேவையான கூட பாத்துக்கங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாலிசி என்னங்க, 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் எத்தனை ஜிகாவாட் எலக்ட்ரிசிட்டி ரினியூவபிள் எலக்ட்ரிசிட்டி இருப்பாங்களா? 500 ஜிகாவாட் எலக்ட்ரிசிட்டி. இப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு ஜிகாவாட்னா என்ன சார் அப்படின்னா 1000 மெகாவாட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த மெகாவாட்டை வச்சு தமிழ்நாட்டோட தேவையை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல அப்பப்போ 1/4 நேரம் 1/2 மணி நேரம் சின்ன சின்னதா இருக்கு. ஏதோ ஒரு சின்ன கேப் இருக்கு, அதை ஃபில் பண்றதுக்கு கவர்மெண்ட் நம்மள ஒரு 1/4 மணி நேரம் ஆஃப் பண்ணி விட்டு மேனேஜ் பண்றாங்கன்னு புரியுது. அப்ப தமிழ்நாட்டினுடைய ஒரு நாளைக்கு மின்சார தேவை எவ்வளவு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 22,000 மெகாவாட். சொல்லுங்க, அது 22 ஜிகாவாட்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் ஒரு நாளைய மின்சார தேவை ஒரு நாளைக்குங்க, காலையில நைட் 12 மணில இருந்து மறுநாள் அந்த 12 மணி வரைக்கும் 24 மணி நேரத்தை தமிழ்நாட்டுல ஃபுல்லா கரண்ட் சப்ளை கொடுத்து முடிக்கணும். எல்லா வீட்டுக்கும் எந்த பிரச்சனையும், இண்டஸ்ட்ரிக்கு எந்த பிரச்சனையும் கொடுத்து முடிக்கணும்னா 22ல இருந்து 24 ஜிகாவாட் வரைக்கும் மின்சாரம் தேவை. இப்ப இதுல இருக்கிற அந்த 1000-1500 மெகாவாட்டை தான் அவங்க காம்பன்சேட் பண்றதுக்கு அங்கங்க கொஞ்சம் நேரம் கரண்ட் நிறுத்தி வச்சுட்டு இருக்காங்க. நான் அப்படி யோசிக்கல. ஏன்னா கரண்ட் கையில ஃபுல்லா ஃப்ளோ இருந்துச்சுன்னா கொடுத்து விட்டுருவாங்க. சில நேரங்கள்ல காற்றாலை மின்சார உற்பத்தியில நிறைய நடக்கும்போது கவர்மெண்ட் கையில மின்சாரம் இருக்கும், அது என்ன பண்றதுன்னு தெரியாம உற்பத்தி பண்ற மாதிரி அவங்ககிட்ட வாங்க முட்டுருவாங்க. அவன் என்ன பண்ணிடுவான், அந்த விண்டு சுத்திட்டு இருக்குல்ல,
கவர்மெண்ட் மின்சாரத்தை கொள்முதல் பண்ண மாட்டாங்கன்னு ஆஃப் பண்ணி வச்சுக்குவான். வெளியே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவான். எங்க நாங்க சும்மா நின்று மிஷினு, நாங்க லோன் போட்டு பிரிண்ட் பில் போட்டுருக்கிறோம், கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் போராட்டம் பண்ணி நான் பாத்திருக்கேன். அப்ப அந்த சுச்சுவேஷன் என்னங்க, கையில சர்ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி இருக்கிறது, கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணாம. இப்ப என்னவா இருக்கு, நமக்கு டெபிசிட், அங்கங்க பற்றாக்குறை இருக்கு. அப்ப இதுல இருந்து நான் சொல்ல வரது ஒரே ஒரு விஷயம் தான். இதுல இருந்து எக்ஸாம்பிள் பாயிண்ட் இல்லை, நான் சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரமும். 22 ஜிகாவாட் அப்படின்றது தமிழ்நாட்டின் ஒரு நாளை மின்சார தேவை. அப்ப இந்தியாவின் எண்ணெய் மின்சார தேவை எவ்வளவு தெரியுதா? கிட்டத்தட்ட 400 ஜிகாவாட். ஓகேங்களா, 450 சில நேரங்கள். அப்ப 450 ஜிகாவாட்ல இப்ப எவ்வளவு ஜிகாவாட் வந்து ரினியூவபிள் எனர்ஜில இருந்து எடுத்திருக்காங்கன்னு பாருங்க, கிட்டத்தட்ட 288. அப்போ இது எப்படி அப்படியே ஒரு நியர்லி 65% வருதா? மிச்சம் இருக்கிற ஒரு 450 ஜிகாவாட்ல மிச்சம் இருக்கிற 160 ஜிகாவாட் எங்க இருந்து எடுக்கிறாங்க? 160 170 ஜிகாவாட்டும் நிலக்கரி எரிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நாட்டினுடைய கார்பன் எமிஷனோட அளவு எவ்வளவு இருக்கும்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணிப்பாங்க. ஒட்டுமொத்த நாட்டின் மின்சார தேவைக்கும் நம்ம லட்சக்கணக்கான டன்னு நிலக்கரி கொட்டி எரிச்சு மின்சாரத்தை தயாரிச்சுட்டு இருக்கோம். அப்ப அதை விட்டு வெளியே போகணும்னா என்ன பண்ணணும்? இந்த 450 ஜிகாவாட்டுமே எதுல கிடைக்கணும்? சோலார்ல இருந்தோ விண்ட் எனர்ஜில இருந்தோ கிடைச்சதுன்னா ஒட்டுமொத்தமா கார்பன் எமிஷன் அப்படின்றத விட்டு வெளியே போயிடலாம். இந்த நியூஸுக்கான காரணம் புரியுதுங்களா? ஏன் இந்த நியூஸ் எடுத்து இந்த கெப்பாசிட்டிக்கு இவ்வளவு நேரம் பேசணுமா அப்படின்னா, இந்தியாவுக்கு அந்த பஞ்சாமிர்தா பாலிசிஸ் 2030 இருக்கிற 5 முக்கிய கொள்கைகள்ல முதல் கொள்கை 2030 500 ஜிகாவாட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் ரினியூவபிள் எனர்ஜி. இப்ப எவ்வளவு வந்திருக்கான்? 288 வந்திருக்கு. இப்ப நம்ம 2026 இருக்கோம். இன்னும் 3.5 வருஷம் டார்கெட் கிட்ட போறது இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம 350 400 நாள் ரீச் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நாம் வந்து அதிகமான நிலக்கரி எரிக்கிறது வெளியே போயிட்டு இருக்கோம்னு புரிஞ்சுக்கலாமா? புரியுதுங்களா? அந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்னு சொல்லுவோம்ல, புதைப்பட்ட எரிபொருட்கள், அதை விட்டு வெளியே போகணுன்றதான அரசாங்கத்தோட இலக்கா இருக்கு. கார்பன் எமிஷன் அதை விட்டு வேற எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அப்ப அதுக்குதான் இந்த பாயிண்ட். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில 162 ஜிகாவாட் வந்து சூரிய மின்சக்தியிலையும் 57 ஜிகாவாட் காற்றாலையில இருந்தும், மின்சக்தியில இருந்து ஹைட்ரல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, டேம் தண்ணீர் திறந்து விட்டு பண்றது 11 ஜிகாவாட்டும், உயிர் மின்சக்தி பயோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்றது, இந்த குப்பைகளை எரிச்சு அந்த மீத்தேனை எரிச்சு அதெல்லாம் வச்சு உற்பத்தி பண்றது ஒரு 57.24 ஜிகாவாட் அப்படின்னு இருக்கு. கடந்த ஜூன் 30 வரையிலான நிலவரப்படி கரியமில வாயுவை வெளியேற்றும் கார்பன் எமிஷன் பண்ற நிலக்கரி போன்ற புதைவடிவ எரிபொருள் அல்லாத ஆதாரங்கள் மூலம் நாட்டில் 297 ஜிகாவாட் மின்சார உற்பத்தி திறன். நானே 450 சொல்லி உங்களுக்கு கம்மியா சொல்லியிருக்கேன். இந்தியாவில எவ்வளவு மின்சார உற்பத்தி நிலக்கரியில இருந்து நடக்குது? 297 ஜிகாவாட்டு நிலக்கரியில இருந்து நடந்துட்டு இருக்கு. 288 ஜிகாவாட்டு புதுப்பிக்கிற எனர்ஜில இருந்து நடந்துட்டு இருக்கு. பாருங்க, கிட்டத்தட்ட 50% மேல, நான் கூட 65 சொல்லிட்டேன், சாரி. நாட்டின் மொத்த மின்சார தேவை அப்ப எவ்வளவு கிட்ட இருக்கு? 600 ஜிகாவாட் கிட்ட இருக்கு. புரியுதுங்களா? அப்ப அதுல 300 ஜிகாவாட் நம்ம உற்பத்தி பண்ணியிருந்தாதான் 50% எலக்ட்ரிசிட்டிய ரினியூவபிள் எனர்ஜில இருந்து எடுக்கிறோம்னு அர்த்தம். ஆனா இப்ப என்ன இருக்கு? மோர் தென் 50% எங்க இருந்து கிடைச்சிட்டு இருக்கு? நமக்கு கோல்ல இருந்து தான் கிடைச்சிட்டு இருக்கு, நிலக்கரியில இருந்து கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப இந்த டார்கெட்டை நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுல ஒரு செகண்ட் டார்கெட் வேணா சொல்லிடுறேன், மத்த 3 டார்கெட் நீங்க பார்த்து எழுதிக்கோங்க. 2030 நாட்டின் ஒட்டுமொத்த மின்சார தேவையில் 50% மின்சாரத்தை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களில் இருந்து பெறுவோம் அப்படின்னு 2வது டார்கெட் சொல்லியிருப்பாங்க. 50% of electricity needs of the country fulfilled with new renewable energy அப்படின்ற டார்கெட், செகண்ட் டார்கெட். நான் 5 பாலிசி சொன்னேன்ல, பஞ்சாமிர்தா பாலிசி, தயவு செஞ்சு ஒரு முறை படிச்சு எழுதி கூகுள் சர்ச் பண்ணுங்க. 2030 டார்கெட்ஸ் ஆஃப் பஞ்சாமிர்தா பாலிசி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூகுள்ல கிடைச்சிரும். அந்த 5ல 2 சொல்லிட்டேன். 500 ஜிகாவாட் within 2030, 50% ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை ரினியூவபிள் எனர்ஜி இருந்து எடுக்கிறது அப்படின்னு 2 டார்கெட் நமக்கு ஓடிட்டு இருக்கணும். புரியுதாங்க இந்த நியூஸ்? இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு வேல்யூமே பெருசா டேட்டாவோ நம்பரோ இல்லாத ஒரு நியூஸ்க்கு இவ்வளவு நேரம் நம்ம பேச வேண்டிய காரணம், ரொம்ப பெரிய இலக்குகள் இருக்கு நியூஸ்க்கு பின்னாடி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து, தமிழகத்தில் முதல் முறையாக அரசு தொடக்கப்பள்ளிக்கு ISO சான்றிதழ். பார்த்துருக்கீங்களா? இந்த ISO ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? நம்ம அகாடமிக் லோகோ பார்த்துருக்கீங்களா? கீழே இருக்கும் ISO 3000 அப்படின்னு சொல்லி. ஓகே, தமிழகத்தில் முதல் முறையாக சேலம் கொண்டப்பநாயக்கன்பட்டி அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ISO தர சான்றிதழ் பெற்று சாதனை படுத்துள்ளது. அப்ப தமிழ்நாட்டின் முதல் வந்துருச்சா? தமிழ்நாட்டின் முதல் பள்ளி எந்த பள்ளிக்கு ISO தர சான்றிதழ் கொடுத்தாங்க? சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. நெக்ஸ்ட், காலை உணவு திட்டத்துக்கு காமராஜர் பேர். நான் அதனால சொன்னேன் நடுவில் கூட எல்லா ஸ்கீமும்
அப்படியேதான் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. எந்த ஸ்கீமையும் அவங்க பெருசா நிறுத்தல. ஸோ பாலிசி நோட்ஸ், ஸ்கீம்ஸ், உங்க கையில எந்த ஃபைல் இருக்கோ, பழைய கவர்மெண்டோட ஃபைல், புது கவர்மெண்டோட ஃபைல், எந்த கம்பாரிசனும் இல்லாம நீங்க பாட்டுக்கு படிச்சு விடுங்க. நம்ம எக்ஸாம்ல நல்லபடியா சக்சஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். முந்தைய ஆட்சியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தை 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. 2 வாரம் பேசணுமா, உத்தரவிட்டு இருந்தார். இப்ப இந்த திட்டத்திற்கான பேர் என்னவா மாத்திட்டாருங்க? காமராஜர் பேர்ல, காமராஜரோட பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதி இந்த நேம் என்னவா மாத்திட்டாங்க? காலை உணவு திட்டத்தை காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்னு மாத்திட்டாங்க. ஓகேங்களா? அப்ப அதை அப்படியே ஒரு முறை பாத்துக்குங்க. 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையும் படிக்கும் 15 லட்சம் மாணவர்கள் இதன் மூலமா பயன்படுறாங்க. தொடரும் பெயர் மாற்றம் அப்படின்னு சொல்லி திட்டங்கள் அப்படியே தொடருது. 4 முதல் திட்டத்துக்கு எதுவும் பெயர் மாற்றிருக்காங்களா? திறன் தமிழ்நாடு அப்படின்னு மாத்திருக்காங்க. மகளிர் விடியல் பயணம் என்பது மகளிர் பயணம் என்றும் பெயர் மாற்றப்பட்டது. இப்போது காலை உணவு திட்டத்துக்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட், அரசு பள்ளிகளில் நீர் எழில் பள்ளி திட்டம் தான் சொன்னேன். புது ஸ்கீம்ஸும் சிலது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்படியே நம்ம பயந்தா இல்ல ஸ்கீம்ஸ் புதுசு இல்ல, புது கவர்மெண்ட் எப்படி கேட்பாங்கன்னா நினைக்கிறதுக்கு இல்ல. ஸ்கீம்ஸ்ல இருந்து குரூப் 1 பிரிலிம்ஸ்ல மிஞ்சு போன 6ல இருந்து 7 கொஸ்டின் கேட்பாங்க. பழைய கொஸ்டின்ஸ் அப்படிதான் இருக்கு. அந்த 5-6 கொஸ்டின் கேட்கறதுக்கான கண்டென்ட் அவங்க கொடுத்துட்டாங்க இந்த 2 மாசத்துல. இப்ப இந்த 5ஆம் தேதி பட்ஜெட் வந்துருச்சுன்னா இன்னும் 10 கொஸ்டின்ல கூட கண்டென்ட் கிடைச்சிரும். பட்ஜெட்ல நிறைய ஸ்கீம் கொடுத்துருவாங்க. சோ இருக்கிறத நல்லா பாத்துக்கிட்டாலே போதும். கொஸ்டின் எப்படி இருக்குமோ, எந்த ஸ்கீம் எப்படி கேட்பாங்கன்னா குழம்புறதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 10 ஸ்கீம் உருப்படியா படிச்சு வச்சோம்னா கண்டிப்பா எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். அப்போ நீர் எழில் பள்ளி திட்டம் அப்படின்னு அமைச்சர் தொடங்கி வைக்கிறார். எதுக்காக பாருங்க, பள்ளிகளில் தினமும் சுமார் 25,000 லிட்டர் கழிவு நீர் பாதுகாப்பாக சுத்திகரிக்கப்பட்டு அவை தோட்டம், நிலத்தடி நீர் உயர்வு பயன்பாட்டிற்காக உபயோகப்படுத்தப்படும். திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு தெரியுதுங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ஒரு நாளைக்கு 25,000 லிட்டர் தண்ணிய என்ன சொல்றதுங்க, ஒரு முறை சுத்திகரிச்சு கொண்டு போய் தோட்டங்களுக்கோ அல்லது ஆழ்துளை மாதிரிலாம் போட்டு நிறைய இடத்துல ஜல்லி மண்ணெல்லாம் கொட்டி மறுபடியும் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜிங்காக யூஸ் பண்றதுக்கு இந்த நீர் எழில் பள்ளி திட்டம் அப்படின்றத அமைச்சர் தொடங்கி இருக்கு. நெக்ஸ்ட், குஷா அப்படின்னு ஒரு ஏவுகணை மிசைல் ஒண்ணு செக் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அது எங்க இருந்து செக் பண்ணாங்க? அப்துல் கலாம் ஐலாண்ட் அப்படின்னு ஒண்ணு ஒடிசாவில் இருக்கு. அது வந்து அப்துல் கலாம் அவர்கள் இறப்பதுக்கு முன்னாடி 2014 முன்னாடி அது வந்து வீலர் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வீலர் சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த வீலர் ஐலாண்ட் அப்படின்றத அப்துல் கலாம் நினைவா பெயர் மாத்திருப்பாங்க. இதுல என்ன பாத்துக்கணும் பாருங்க. அடுத்த 2வது விஷயம், நீண்ட தூர தரைவான் ஏவுகணையின் சோதனை. நீண்ட தூரம் என்ன சொல்லிருக்கோம், நம்ம அதை லாங் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு பாயிண்ட் பாத்துக்கிறோமா? தரைவான் ஏவுகணை, ஏவுகணைகள்ல நிறைய வகைகள் இருக்கு. என்னங்க, தரையில இருந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ், அடுத்து சர்ஃபேஸ் டு ஏர், ஏர் டு ஏர், வானத்துல இருந்து வானத்துல வர இலக்குகள் அடிக்குது, ஏர் டு சர்ஃபேஸ், இப்படி நிறைய வகைகள் இருக்கு. அப்ப இது என்ன வகை பாருங்க, தரையிலிருந்து வான், நீங்க சொன்னா சர்ஃபேஸ் டு ஏர், இங்க தரையிலிருந்து ஒரு இலக்கை நம்ம இலக்கை நோக்கி இந்த மிசைல் அனுப்பி விட்டு நம்மளை நோக்கி எதிரி ஒரு அனுப்பியிருப்பான்ல, அதை பிரேக் பண்றது, நடு வானிலேயே தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது உள்ள அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா தெரியும். அப்புறம் என்ன பண்ணிட்டோம், தரை வான் ஏவுகணை, அதை என்ன சொல்லிட்டேன், சர்ஃபேஸ் டு ஏர், அது 3வது பாயிண்ட். யார் இதை உருவாக்கி இருக்கிறா? DRDO உருவாக்கி இருக்கிறா. பாதுகாப்பு அமைச்சரும் இதை கேட்டிருக்கிறாங்க. ஆளில்லா விமானங்கள், போர் விமானங்கள் என வான்வெளியில் பிற நாடுகள் நடத்தும் தாக்குதல்களை முறியடிக்கும் திறன் கொண்டது. புரியுதுங்களா? கொஸ்டினா கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் சொல்லியாச்சு. எங்க இருந்து செக் பண்ணாங்க, என்ன ரேஞ்ச், லாங் ரேஞ்ச், நீண்ட தொலைவுக்கு போய் தாக்கக்கூடியது, தரையில இருந்து வானோக்கி இலக்குகளை அழிக்கக்கூடியது, யார் உற்பத்தி பண்ணியிருக்கா? DRDO. இது மட்டும் மேல ஹெட்டிங்ல இருக்கு, அது ஒரு முறை பாத்துக்கலாம். குஷா. அடுத்து இது 2025ல சாலை விபத்துகளில் 1.83 லட்சம் பேர், அது நீங்க ஒரு டேட்டா சொல்லியிருப்பாங்க பாருங்க. இந்தியாவில ஒவ்வொரு மணி நேரமும் சராசரியாக 59 விபத்துகள் நடக்குதான். அந்த ஒரு மணி நேரத்துல 21 பேர் இந்தியா முழுவதும் 1 ஹவர்ல. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 21 பேர் அப்படின்றது 3 நிமிஷத்துக்கு ஒரு டெத் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். 60 நிமிஷத்துக்கு 20 பேர் இறக்குறாங்க அப்படின்னா 3 நிமிஷத்துக்கு ஒரு டெத். அப்போ விபத்து மூலமாக இந்தியாவில அதிகப்படியான இறப்புகள் நடந்துட்டு இருக்கு. 5.13 லட்சம் விபத்துகளும் 1.83 லட்சம் இறப்புகளும் நடந்திருக்கு. தமிழ்நாட்டுலதான் அதிகப்படியான விபத்துகள். மாநிலங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அதிகபட்ச விபத்துகள் பதிவாகியுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்சமாக இறப்புகள் பதிவாகியுள்ளன. 2 டேட்டாவையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். அதிகப்படியான விபத்துகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் உத்தரப்பிரதேசத்துல நடந்திருக்கு. இதுக்கான தடுப்பு நடவடிக்கைகள் நிறைய எடுத்துட்டு இருக்காங்க.
ஆனா இன்னும் கொஞ்சம் அது சரி ஆகணும். நம்ம ஊர்ல இந்த விபத்து மரணங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காகவே தொடங்கப்பட்ட திட்டம் பேரு நம்மை காக்கும் 48 அப்படின்னு ஒரு திட்டத்தை 2021 டிசம்பர்ல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். அப்போ இந்த திட்டம் வந்து 48 மணி நேரத்துக்குள்ள, அது வந்து இந்த கோல்டன் ஹார்னு சொல்லுவாங்க, விபத்து நடந்த 48 மணி நேரத்துக்குள்ள ஏதேனும் ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, பட்டியலிடப்பட்ட மருத்துவம், லிஸ்டட் ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க, எல்லா ஹாஸ்பிட்டலும் கிடையாது, அரசு தனியார் மருத்துவமனைகள் அரசு அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு சேர்த்து அந்த 48 மணி நேரத்துக்குள்ள ஆகிற செலவு எவ்வளவு ரூபாய் கொடுத்தாங்க ஆரம்பத்துல? 2021 ஸ்டார்ட் பண்ணும்போது 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2024 பட்ஜெட்டுக்கு அப்புறம் அதை 2 லட்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸும் கொஸ்டின் அதை கேட்டாங்க, 2 lakhs எக்ஸ்டெண்ட் பண்றது. அதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு பாருங்க. அந்த கோல்டன் ஹார்னு சொல்றாங்க, 48 மணி நேரத்துல ஒருத்தருக்கு அவசர சிகிச்சைக்காக, விபத்துல ஏற்படுமான சிகிச்சைக்காக ஏன் அரசாங்கம் இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வரணும் அப்படின்னா, ஒண்ணு இன்சூரன்ஸ்ல தான் நிறைய மக்கள் இருக்கிறாங்க, எமர்ஜென்சி சுச்சுவேஷன் சமாளிக்க முடியாது அப்படின்றது ஒரு பாயிண்ட். அதோட முக்கியமான பாயிண்ட், நிறைய இடங்கள்ல விபத்து நடந்துச்சு அப்படின்னா அந்த ஊரோட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தான் கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க, ஆம்புலன்ஸ்ல வச்சு. டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கும், அது திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இங்க டவுன்ல இருக்கு இல்லையா. அப்ப இங்க மண்ணூர்பேட்டையில ஒரு விபத்து நடந்துச்சுன்னா 35 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இங்க வரணும். அதுக்கு பதிலா இங்கேயே வழியில ஏதாவது ஒரு மெடிக்கல் காலேஜோ இல்ல ஒரு மெடிக்கல் பெரிய ஹாஸ்பிட்டல்லயோ வச்சு அந்த 48 மணி நேரத்துக்கான ட்ரீட்மெண்ட் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, இமீடியட் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. பிளட் லாஸ் ஆகாம இல்ல வேற ஏதோ ஒரு கிளாட் வராம தடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், இறப்புகளோட எண்ணிக்கையை குறைக்க முடியும். அப்ப நம்ம ஓரளவுக்கு இந்த திட்டத்தின் மூலமா கடந்த 5 ஆண்டுகள்ல இறப்புகளோட எண்ணிக்கையை நம்ம சாச்சுரேட் பண்ணிட்டோம். ரொம்ப பெருசா எக்ஸ்டெண்ட் ஆகுறது இல்ல, அப்படியே ஓரளவுக்கு கட்டுப்படுத்திட்டு மைக் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே. யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்கள், யுனெஸ்கோட ஹெரிடேஜ் சைட்ஸ் தமிழ்நாட்டுல என்னென்ன சர்க்கியூட்ஸ் இருக்கு சொல்லுங்க. யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சர்க்கியூட்ஸ், தஞ்சாவூர் பெரிய கோயில் சார். அது என்ன சர்க்கியூட்னு சொல்லுவோம், சோழா சர்க்கியூட்னு சொல்லுங்களா. சோழா சர்க்கியூட்ல என்னென்ன கோயில் இருக்கு அவர் சொல்லிட்டாரு. 1 தஞ்சை பெரிய கோயில், நம்பர் 2 கங்கை கொண்ட சோழபுரம் சார். வெரி குட், கங்கை கொண்ட சோழபுரம். செகண்ட், தேர்டு தாராசுரம் ஐராவதீஸ்வரர் டெம்பிள். இது 3மே ஹெரிடேஜ் சைட் லிஸ்டா இருக்கு. அது எந்த டாபிக்ல இருக்கு, சோழா சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோழா சர்க்கியூட். அப்ப சோழர்களுடைய பகுதிகள் அப்படின்னு சொல்லி 3 பகுதிகள் இருக்கும். இப்ப லாஸ்ட் இயர் 2025ல தமிழ்நாட்டுல இன்னொரு பகுதி யுனெஸ்கோட பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டது. என்ன சர்க்கியூட் அது, மராத்தா சர்க்கியூட். நீங்க இந்த மராத்தா சர்க்கியூட் வேற என்னென்ன பிளேஸ் இருக்குன்றத நீங்க தான் எழுதணும், சரிங்களா. நம்ம ஊர்ல இருந்து எந்த பகுதி ஆட் பண்ணிருக்காங்க, ஜிஞ்சிக்கோட்டை, அது செஞ்சிக்கோட்டை அப்படின்னு சொல்றோம், சொல்றேன். செஞ்சிக்கோட்டை அப்படின்னு ஒண்ணு இருக்கு நம்ம ஊர்ல. அந்த செஞ்சிக்கோட்டையும் மராத்தா சர்க்கியூட் அப்படின்னு தமிழ்நாட்டுல இருந்து லாஸ்ட் இயர் ஆட் பண்ணிருக்காங்க. இப்ப என்ன சேர்த்திருக்காங்க, யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியல் சின்னங்கள் பட்டியலில் சாராநாத் பௌத்த தலம், புத்தர் கோவில் வந்து சேர்த்திருக்காங்க. இதுல ஒரு பாயிண்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. தென்கொரியாவுடைய இந்த பாயிண்ட் கொஞ்சம் எழுதிக்கங்க தேவைப்பட்டா. தென்கொரியாவின் பூசன் அப்படின்ற ஒரு நகர், பூசன்ற ஒரு சிட்டில யுனெஸ்கோவோட 48வது மீட்டிங், ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு கான்பரன்ஸ் நடத்துறாங்க இல்லைங்களா. அதுல யுனெஸ்கோவோட 48 மீட்டிங் நடந்திருக்கு, கான்பரன்ஸ் நடந்திருக்கு. அதுல இந்த பட்டியல இந்தியாவுடைய 45வது இடம் சேர்த்திருக்கிறாங்க. 48வது மீட்டிங், 45வது இடம். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா சூப்பரா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவான் டிஎன்பிஎஸ்சி. ஓகேங்களா, 45th மீட்டிங் 48 சைட் இன் இந்தியான்னு சொன்னா ஆமா இல்ல, நம்ம நியூஸ்ல பார்த்தோம்னு சொன்னோம். அப்போ யுனெஸ்கோவோட 48th மீட்டிங் 45வது பகுதி, இந்தியாவோட 45வது பகுதியா சேர்த்திருக்காங்க. மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் இவங்க எல்லாம் கலந்துக்கிறாங்க. பாரம்பரிய பௌத்த தலம் குறித்த ஆவணத்தை இந்தியா சமர்ப்பித்தது. ஓகே, பிரதமர் பெருமிதம், இதெல்லாம் ஓகே, பெருமைப்பட்டுட்டோம். நம்ம மனப்பாடம் பண்ணி ஒரு கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, தேங்க்யூ.